காவியம் நாவல் ஸ்டோரியை மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வழியா நான் அதை எழுப்பிட்டேன் என்று வீரா நிம்மதி பெருமூச்சு விட்டான். அவன் நம்பியது போல நவநாக சக்தி பீடத்திற்கென தனிப்பட்ட ஒரு உணர்வு இருந்தது. மேலும் வீராவால் அதன் சக்திகளை எழுப்ப முடியும். அந்த உணர்வு பீடத்தின் உணர்வா அல்லது தெய்வீக நாகத்தின் உணர்வா என்று வீராவுக்கு உறுதியாக தெரியவில்லை என்றாலும் அவன் அதன் சக்தியை வெற்றிகரமாக எழுப்பி வெள்ளைச் சுடரின் ஒரு பகுதியை பெற்றுவிட்டான். பயணிகள் தங்கும் இடத்தில் தன் அறையில் வீரா கண்களை திறந்தபோது அவனது புருவங்களுக்கு இடையிலிருந்த ஒரு வெள்ளைச் சுடர் வெளியேறி அவனை சுற்றி வட்டமிடத் தொடங்கியது. வெள்ளைச் சுடரின் நெருப்பு பயம் தருவதாக இல்லை. வீராவும் அதிலிருந்து எந்த வெப்பத்தையும் உணரவில்லை. இருப்பினும் வெள்ளைச் சுடரின் சக்தியை வீரா குறைத்து மதிப்பிட துணியவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக அகோரனின் நெருப்பில் கூட உருகாத அளவுக்கு வலிமையான மிக உயர்ந்த நிலை மரண ஆயுதமாக இருந்த நரக வாள் கூட இந்த வெள்ளைச் சுடர் தொட்டவுடன் உருகிவிட்டது. அப்படி பார்த்தால் வெள்ளைச் சுடரின் சக்தி அவனது அறிவுக்கு அப்பாற்பட்டது. இதை வீராவால் உணர முடிந்தது. மேலும் அதன் உண்மையான சக்தியை அவனால் மதிப்பிட முடியவில்லை. துரதிருஷ்டவசமாக வீரா இந்த வெள்ளைச் சுடரை ஒரு ஆயுதமாக பயன்படுத்த முடியாது. ஒருவேளை அதை அவன் தன் எதிரிகளுக்கு எதிராக பயன்படுத்தினார் அவன் முன் யாரும் நிற்க முடியாது. சற்று நேரத்தில் அந்த வெள்ளைச் சுடர் வீராவின் முன் கிடந்த இரத்த சிவப்பு சுத்திகளை கண்டுபிடித்து வேகமாக சுத்திகளை நோக்கி நகர்ந்தது. இந்த சிவப்பு சுத்திகள் ஒரு நடுத்தர அளவிலான மரண ஆயுதம். நரக வாளை போல மதிப்புமிக்கது அல்ல. ஆனாலும் அது வாளை விட அளவில் பெரியதாக இருந்தது. அதனால் இந்த முறை எவ்வளவு உலோக சாரை பெற முடியும் என்பதையும் தெய்வீக பாம்பின் மற்றொரு நாக செதிலை ஒளிரச் செய்ய அது போதுமானதாக இருக்குமா என்பதையும் பார்க்க வீரா ஆர்வமாக இருந்தார். ஒரே நொடியில் வெள்ளைச் சுடர் சுத்திகளை உருக்கி உலோக சாற்றின் ஒரு துளியை உருவாக்கியது. இதை கண்ட வீரா அதிர்ந்து போனார். ஒரு துளி, ஒரே ஒரு துளியா என்று வாய்ப்பிழந்தார். இந்த மரண ஆயுதம் ஒரு பெரிய ஆனால் நடுத்தர அளவிலான ஆயுதம். அது ஒரே ஒரு துளி உலோக சாற்றை மட்டுமே உற்பத்தி செய்துள்ளது. அந்த ஆயுதத்தின் தரம் நரக வாழ் போல் சிறப்பாக இல்லாவிட்டாலும் இவ்வளவு பெரிய சுத்திகளிலிருந்து ஒரே ஒரு துளி உலோக சாற்றை மட்டுமே அவன் பெற்றது அவனுக்கு பெரும் ஏமாற்றம் அளித்தது. சிறிது நேர யோசனைக்கு பிறகு வீரா சேமிப்பு வளையத்திலிருந்து மீதமுள்ள மரண ஆயுதங்களை வெளியே எடுத்தார். அவை அனைத்தும் குறைந்த மற்றும் நடுத்தர அளவிலான மரண ஆயுதங்களாக இருந்தன. வீரா அவற்றை ஒன்றாக உருக்க முடிவு செய்தான். அடுத்த சில நொடிகளில் வெள்ளை சுடரின் ஒரு சக்தி வாய்ந்த அலை வந்து அனைத்து மரண ஆயுதங்களையும் மூழ்கடித்தது. ஆனால் இதன் விளைவு அவனுக்கு ஏமாற்றம் தந்தது. ஒரு நடுத்தர அளவிலான மரண ஆயுதம் ஒரு துளி உலோக சாற்றை தந்தாலும் குறைந்த அளவிலான மரண ஆயுதத்திலிருந்து கிடைத்த உலோக சாறு வெறும் தூசி அளவுக்கு மட்டுமே இருந்தது. வீரா அதை உற்று பார்த்துதான் கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது. சேமிப்பு வளையத்தில் உள்ள அனைத்து மரண ஆயுதங்களையும் உருக்கிய பிறகு வீரா மொத்தமே 5 துளிகள் உலோக சாற்றை மட்டுமே வைத்திருந்தார். இறுதியாக அந்த 5 துளி உலோக சாற்றையும் சுமந்து கொண்டு வெள்ளை நெருப்பி வீராவின் ஆன்மா பரிமாணத்திற்கு திரும்பிவிட்டது. வீரா நிலைமையை கண்காணித்துக் கொண்டே இருந்தார். பீடத்திற்குள் சென்ற பிறகு 5 துளி உலோக சாற்றையும் 9 நிற பாம்பு உறிஞ்சிக் கொண்டது. அதைத் தொடர்ந்து பாம்பின் உடல் சிறிது நேரம் நடுங்கியது. இறுதியாக 9 நிற பாம்பின் 2வது செதில் வெளிப்பட்டு தங்க ஒளியால் பிரகாசிக்க தொடங்கியது. நான் என்னோட முயற்சியில ஜெயிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் என்று தனக்குள் சொல்லிக்கொண்ட வீராவின் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. இன்னொரு பாம்பு செதில் எழுந்த பிறகு தன் பலம் பன்மடங்கு அதிகரிக்கும் என்பது அவனுக்கு தெரியும். எனவே தன் பலம் அதிகரிக்க செதிலை பார்த்தபடி ஆவலாக காத்திருந்தான்.
ஆனால் சில கணங்கள் மினுமினுத்துக் கொண்டே இருந்த அந்த பாம்பு செதில் பின்னர் மெதுவாக மறைந்து விட்டது. இதை பார்த்த வீராவின் முகம் கருத்தது. என்ன தப்பாச்சு? ஒரு பாம்பு செதில் செயல்பட 5 சொட்டு உலோக சாறு போதும் தானே? ஆனா ஏன் என் சக்தி அதிகரிக்கல என்று கவலைப்பட்டான். பொதுவாக வாழ்க்கை ஆச்சரியங்களால் நிறைந்தது. அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் அப்போது பாம்பு செதிலில் மறையவிருந்த ஒளி முழுவதுமாக மறையும் முன் திடீரென்று மீண்டும் பிரகாசித்து இன்னும் அதிகமான தங்க ஒளியை வெளியிடத் தொடங்கியது. தெய்வீக நாகத்தின் இந்த விளையாட்டை கண்ட வீரா நிம்மதி பெருமூச்சு விட்டான். பின் நிதானமாக சிரித்துவிட்டு கொஞ்ச நேரத்துல பயமுறுத்திட்ட. சரி, அப்படின்னா தெய்வீக நாகத்தோட பாம்பு செதில் செயல்படணும்னா 5 சொட்டு உலோக சாறு தேவைன்னு இப்ப உறுதி ஆயிடுச்சு என்றான். பாம்பு செதிலின் சக்தி விழித்தெழுந்தவுடன் வீரா தனது உடலின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு மிகப்பெரிய சக்தி ஓட்டத்தை உணர்ந்தார். உடனே தனது கைமுட்டிகளை இறுக்கி பார்த்தவன் அந்த பயங்கரமான சக்தியை அப்படியே தனக்குள் அடக்கிக் கொண்டார். ஏனென்றால் இப்போது வீரா தங்கி இருந்தது பயணிகள் தங்கும் இடத்தில். ஏதாவது தவறு நடந்தால் அது அவனுக்கே சிக்கலை உருவாக்கக்கூடும். சிறிது நேரம் கழித்து தனக்குள் அடக்கிய சக்தியை சமன்படுத்திய வீரா அமைதி அடைந்தார். தெய்வீக நாகத்தின் 2 பாம்பு செதில்களின் சக்தியை எழுப்பியது நல்ல செய்திதான். ஆனாலும் வீரா இன்னும் கூட தன் வலிமையை விரைவாக மேம்படுத்திக் கொள்ள வேண்டியிருந்தது. மேலும் சில பாம்பு செதில்களை எழுப்ப முடிந்தார் உதயசிம்மனை அவனால் எளிதில் தோற்கடிக்க முடியும். ஆனால் பிரச்சனை என்னவென்றால் அவன் கையிலிருந்த எல்லா மரண ஆயுதங்களையும் ஏற்கனவே உருக்கிவிட்டான். மேலும் புதிய மனித ஆயுதங்கள் எங்கு கிடைக்கும் என்று அவனுக்கு தெரியாது. அது மட்டுமின்றி வீரா நூற்றுக்கணக்கான ஆன்மீக கற்களை வைத்திருந்தாலும் ஒரு மரண ஆயுதத்தின் விலை மிக அதிகமாக இருந்தது. அந்த ஆன்மீக கற்கள் அவனுக்கு 1 அல்லது 2 குறைந்த தர மரண ஆயுதங்களை மட்டுமே கொடுக்க முடியும். அது அவனுக்கு தேவையானதற்கு மிக மிக குறைவு. பின் சேமிப்பு வளையத்தில் இருந்த உடைந்த கத்தியை பற்றி வீரா யோசித்தான். என்னதான் அந்த கத்தி மோசமான நிலையில இருந்தாலும் அது என்னவோ உயர்தரத்துல இருக்கிற மாதிரி தான் தோணுது. நாம பேசாம அந்த கத்தியையும் உருக்கிடலாமா என்று சிறிது நேரம் யோசித்தான். ஆனா அந்த கத்தி கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சுல, அதை இப்படி சாதாரணமா உருக்கிறது தப்பான முடிவா இருக்கும்னு தோணுது என்றவன் இறுதியில் அந்த கத்தியை உருக்க வேண்டாம் என்று தன் மனதை மாற்றிக்கொண்டார். இப்போதைக்கு வீராவுக்கு முக்கியமானது ஆதிசக்தி ஆசிரமத்தில் சேர்க்கை பெறுவதுதான். எனவே அவன் ஆழ்ந்த மூச்சை எடுத்து கண்களை மூடிக்கொண்டு சிறிது நேரம் ஓய்வெடுத்தான். முதன்மை தேர்வு மறுநாள் காலை நடக்கவிருந்தது. அதன் செயல்முறை மிக எளிமையானதாக வீராவுக்கு தோன்றினாலும் அதியன் வீராவிடம் அது அவ்வளவு எளிதாக இருக்காது என்று கூறியிருந்தார். மறுநாள் காலை குளித்த பிறகு வீரா ஆதிசக்தி ஆசிரமத்தை நோக்கி சென்றான். நேற்று தன் பெயரை பதிவு செய்கையிலேயே அவன் அதிக மக்களை பார்த்திருந்தான். ஆனால் இன்று ஆதிசக்தி ஆசிரமத்தின் பிரதான வாயிலுக்கு வெளியே அதைவிட ஒரு பெரிய கூட்டம் திரண்டிருந்தது. அவர்களில் சிலர் நடந்து வந்தனர், சிலர் குதிரைகளில், இன்னும் சிலர் பறக்கும் ரதங்களில் வந்திருந்தனர். ஆதிசக்தி ஆசிரமத்திற்கு வெளியே உள்ள பெரிய மைதானம் முழுக்க மக்களால் நிரம்பி இருந்தது. கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்டோர் இருக்க வேண்டும் என்று வீரா மதிப்பிட்டார். தேர்வுக்கு விண்ணப்பிப்பவர்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருப்பதாலேயே ஆதிசக்தி ஆசிரமம் இவ்வளவு பெரிய அளவில் முதன்மை தேர்வை ஏற்பாடு செய்கிறது. உண்மையை சொல்லப் போனால் ஆண்டுதோறும் 1,00,000க்கும் மேற்பட்டோர் இங்கு சேர முயற்சிக்கிறார்கள். ஆசிரமம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் இது போன்ற சூழ்நிலையில் அனைவருக்கும் கற்றுக் கொடுக்க முடியாது. மேலும் இவ்வளவு மக்கள் இருக்கும் இடத்தில் பரபரப்பு ஏற்படுவதும் இயல்பானது. வீரா கூட்டத்தின் மத்தியில் உணர்ச்சி வசப்படாமல் நின்று கொண்டிருந்தான். தேர்வு தொடங்கும் வரை அமைதியாக காத்திருந்தான். அந்த நேரத்தில் மைதானத்திற்கு மேலே ஒரு தேர் காற்றில் தோன்றியது. அதில் ஒரு முதியவர் வெள்ளை தாடியுடன் அமர்ந்திருந்தார்.
தேர் நின்ற பிறகு அந்த முதியவர் மெதுவான குரலில், அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் ஓர் அறிவிப்பு. ஒழுங்கா முக்கிய வாயில் வழியா நுழைஞ்சு முதன்மை தேர்வுல கலந்துக்கோங்க. அவசியமில்லாம சத்தம் செய்யாதீங்க. யாரோடவும் சண்டை போடாதீங்க. ஒருவேளை யாராவது விதிகளை மீறினா அவங்க உடனடியா தகுதி நீக்கம் செய்யப்படுவாங்க. அதுக்கப்புறம் வாழ்நாள்ல ஒருபோதும் இங்க சேரவே முடியாது என்று எச்சரித்தார். அந்த முதியவர் தாழ்ந்த குரலில் பேசினாலும் அவரது குரல் அங்கிருந்த அனைவருக்கும் தெளிவாக கேட்டது. அவரது பேச்சு ஆசிரமத்தில் அவரது அந்தஸ்தையும் கௌரவத்தையும் வெளிப்படுத்தியது. வெள்ளைத்தாடி வைத்த முதியவர் பேசி முடித்தவுடன் கூட்டத்தில் அமைதி நிலவியது. இப்போது யாரும் பேசவோ கிசுகிசுக்கவோ துணியவில்லை. தரையில் விழும் ஊசியின் சத்தம் கூட தெளிவாக கேட்கும் அளவுக்கு அங்கு அமைதியாக இருந்தது. தேர்விலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்படுவது பெரிய விஷயமாக இல்லை என்றாலும் எதிர்காலத்திலும் ஆதிசக்தி ஆசிரமத்தில் சேர முடியாமல் போவது உண்மையில் ஒரு பயங்கரமான தண்டனை. ஆதிசக்தி ஆசிரமம் ஒரு புனித இடமாக கருதப்பட்டது. போர்க்கலையை கற்பிக்கும் யவன சாம்ராஜ்யத்தின் மிகப்பெரிய குருகுலமாகவும் இதுவே இருந்ததா. அனைவருமே இங்கு சேர்க்கை பெற விரும்பினர். யவன சாம்ராஜ்யத்தில் இன்னும் பல சிறிய குருகுலங்கள் இருந்த போதிலும் அவற்றை எந்த வகையிலும் ஆதிசக்தி ஆசிரமத்துடன் ஒப்பிட முடியாது. ஒரு விண்ணப்பதாரர் ஆதிசக்தி ஆசிரமத்தில் சேர்க்கை பெற தவறினார் அவரின் எதிர்காலம் இருளில் மூழ்கும். யுத்த வீரராகும் ஆசை கலைந்து போகும். பெரிய பிரிவுகளில் கூட சேர முடியாது. எனவே நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்து அனைவருமே விதிகளை பின்பற்றினார்கள். 10,000க்கும் மேல் விண்ணப்பதாரர்கள் வாசலை கடந்து அகன்ற பாதையில் நடந்து சென்றார்கள். அந்த பாதையில் பறக்கும் ரதங்களில் சென்ற மூத்த சீடர்கள் இவர்களின் ஒழுங்கை கண்காணித்துக் கொண்டிருந்தனர். அந்த பாதையில் நடந்த அனைவரும் ஒரு பெரிய இடத்தில் ஒன்று கூடி நின்றனர். அங்கு மீண்டும் அந்த வெள்ளை தாடியுள்ள முதியவர் தோன்றினார். அவர், உங்கள பெரும்பாலானவங்களுக்கு தேர்வோட விதிகளை பத்தி ஏற்கனவே தெரியும். ஆனாலும் நான் திரும்பவும் நினைவூற்றேன். இந்த இடத்துல இருந்துதான் நீங்க உங்க ஓட்டத்தை தொடங்கணும். உங்களுடைய பயிற்சி நிலை எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய அடையாள அட்டையில இருக்கிற குறியீட்டோட நிறம் மாறுற வரைக்கும் நீங்க தொடர்ந்து ஓடணும். அட்டையில இருக்கிற குறியீட்டோட நிறம் மாறினதும் நீங்க முதன்மை தேர்வுல தேர்ச்சி பெற்றவர்கள் ஆகி முக்கிய தேர்வுல பங்கேற்கிறதுக்கான தகுதியை பெறுவீங்க என்றார். விதிகள் மிகவும் எளிமையானவையாக தோன்றின. பயிற்சி நிலை, வேகம் என்று எதுவும் முக்கியமில்லை. ஒரே ஒரு நிபந்தனை, அடையாள அட்டையின் குறியீட்டு நிறம் மாறும் வரை ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். வீரா முன்னிருந்த பாதையை பார்த்தான். அது வெள்ளை பளிங்கால் செய்யப்பட்டிருந்தது. இருபுறமும் அழகான பச்சை புல்வெளி இருந்தது. இந்த பாதை சாம்ராஜ்யத்தின் முக்கிய சாலையைப் போலவே தோன்றியது. ஆனால் இதில் பல வளைவுகள் இருந்தது. மேலும் கண்களுக்கு எட்டியவரை வெள்ளை சாலை மட்டுமே தெரிந்தது. இந்த முதன்மை தேர்வுக்கு பதிவு செய்த பங்கேற்பாளர்கள் வரிசையில் நின்றபோது மிகவும் நம்பிக்கையுடனும் நிதானத்துடனும் காணப்பட்டனர். பயிற்சி காரணமாக அவர்களின் உடல்கள் மிகவும் வலுவாகிவிட்டன. எனவே ஓடுவது அவர்களுக்கு குழந்தையின் விளையாட்டுத்தான். வீராவைப் போலவே அவர்களில் பெரும்பாலானோர் தேர்வில் எளிதாக தேர்ச்சி பெற முடியும் என்று மிகவும் நம்பிக்கையுடன் இருந்தனர். வெள்ளை தாடியுடன் இருந்த முதியவர் கொடியசைக்க தேர்வு தொடங்கியது. கொடி அசைவதை பார்த்தது அனைத்து பங்கேற்பாளர்களும் ஓடத் தொடங்கினர். அப்போதுதான் விசித்திரமான ஒன்று நடந்தது. முன்னணியில் ஓடியவர்கள் திடீரென்று தடுமாறி தரையில் விழுந்தனர். ஒரு சிலரால் மட்டுமே தங்கள் சமநிலையை பராமரிக்க முடிந்தது. அவர்கள் விரைவாக தங்கள் சமநிலையை மீட்டு தங்கள் முழு பலத்துடன் முன்னோக்கி ஓடத் தொடங்கினர். இந்த சம்பவம் இந்த சாலையில் ஏதோ அசாதாரணமானது இருப்பதை மற்றவர்களுக்கு உணர்த்தியது. இதனால் மற்றவர்கள் இப்போது சாலையில் காலடி எடுத்து வைக்கும் போது மிகவும் கவனமாக இருந்தனர். வேறு யாரும் விழவில்லை என்றாலும் அனைத்து பங்கேற்பாளர்களும் இப்போது எச்சரிக்கையாகவே இருந்தனர். எனவே அவர்களின் வேகம் குறைந்தது. சொல்லப்போனால் ஒவ்வொருவரும் 500 பலுக்கல் எடை அவர்களின் கால்களில் கட்டப்பட்டிருப்பது போல் உணர்ந்தனர். சில குழுக்கள் சாலையில் முன்னேறிய பிறகு வீராவின் முறை வந்தது.
அவன் மெதுவாக போட்டி தொடங்கும் இடத்தில் நடுப்பகுதியை அடைந்து எச்சரிக்கையுடன் முன்னால் நடந்தான். ஆனால் நடக்க நடக்கதான் கண்ணுக்கு தெரியாத ஒரு அழுத்தத்தை உணர்ந்தான். அவன் தனது காலை தூக்க முயன்ற போது அவனது கால்கள் சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருப்பதைப் போல உணர்ந்தான். இது என்ன, ரொம்ப விசித்திரமா இருக்கு. ஏதோ கட்டி போட்ட மாதிரி இருக்கு. இப்ப எப்படி ஓட முடியும் என்று குழம்பினான். வீராவின் தேர்வு தொடங்குவதற்கான நேரம் வந்தது. அவன் ஓடத் தொடங்கியவுடன் ஒரு கண்ணுக்கு தெரியாத அழுத்தத்தை உணர்ந்தான். அவன் தனது காலை தூக்க முயன்ற போது அவனது கால்கள் சங்கிலிகளால் கட்டப்பட்டிருப்பது போல் உணர்ந்தான். அந்த உணர்வு அவனுக்கு மிகவும் விசித்திரமாக இருந்தது. அவன் போட்டி நடக்கும் பிரதான சாலையை அடைந்ததும் அழுத்தம் அவனை முழுவதுமாக மூழ்கடித்தது. அவனது உடலின் ஒவ்வொரு பகுதியும் கனமாக உணர்ந்தது. அவனது கால்கள் நடுங்கத் தொடங்கின. அதன் பின் கால்கள் மரத்துப் போனது போல உணர்ந்தான். சாலை சாதாரணமானதாக தெரிந்தாலும் அங்கு இருந்த அழுத்தம் அதிகமாக இருந்தது. வீரா தனது மணிப்பூரா சக்கரத்தை எழுப்பி இருந்ததால் அவனால் தனது சுவாசத்தை கட்டுப்படுத்த முடிந்தது. அவனது தற்போதைய உடலின் சக்தியால் போதுமான உணவு இல்லாவிட்டாலும் கூட அவனால் தொடர்ந்து 10 நாட்கள் எளிதாக ஓட முடியும். ஆனால் அதிக காற்றழுத்தம் இந்த எளிய பணியை கூட கடினமாக்கியது. இப்படி ஓடுவது அவனை விரைவாக சோர்வடையச் செய்யும். மேலும் அவனால் எவ்வளவு நேரம் தாக்குப்பிடிக்க முடியும் என்று கூட அவனுக்கு தெரியாது. இருந்தாலும் அவன் 2 பாம்பு செதில்களை எழுப்பியிருந்தான். அவனது உடலும் மிகவும் வலுவாக இருந்தது. எனவே தன்னால் தேர்வில் நன்றாக பங்கேற்க முடியும் என்ற நம்பிக்கையுடன் இருந்தான். அதனால் தனது மூச்சை நிலைப்படுத்தி என்று ஒரு கர்ஜனையுடன் தனது முழு பலத்தையும் திரட்டி அழுத்தத்தை எதிர்த்து போராடி முன்னோக்கி ஓடத் தொடங்கினார். பல பங்கேற்பாளர்கள் வீராவைப் போல உடனடியாக அழுத்தத்திற்கு ஏற்ப மாறினர். அவர்கள் தங்கள் சமநிலையை நிலைப்படுத்தி அழுத்தம் தங்களை பாதிக்கவில்லை என்பது போல வேகமாக ஓடத் தொடர்ந்தனர். ஆனால் இதற்கு நேர்மாறாக பெரும்பாலான பங்கேற்பாளர்களால் முன்னேற முடியவில்லை. சுவாதிஷ்டான சக்கரத்தில் பங்கேற்ற பலர் 300 அடிக்கு பிறகு தங்கள் வலிமையை இழந்தனர். அவர்களின் உடல்கள் தளர்ந்து சாலையில் சரிந்தனர். அவர்கள் மிகவும் சோர்வடைந்ததால் தலையை தூக்குவது கூட அவர்களுக்கு கடினமாக இருந்தது. சிலர் ஓடிக்கொண்டே இருந்தனர். ஆனால் அவர்களும் அதிகமாக மூச்சிறைத்து தடுமாறினர். கண்ணுக்கு தெரியாத அழுத்தத்தை எதிர்கொள்ளும் அவர்களின் முயற்சி தெளிவாக தெரிந்தது. அவர்கள் எந்த நேரத்திலும் விழுவார்கள் என்று தோன்றியது. மேலும் 7 அல்லது 8 மைல்கள் ஓடிய பிறகு சில பங்கேற்பாளர்கள் கீழே விழுந்தனர். முன்னேறும் கூட்டம் மெதுவாக ஒரு சிறிய வரிசையாக குறைந்து போனதை வீரா கவனித்தார். பின் அவன் தன் நடை மீது கவனம் செலுத்தி நீண்ட மூச்சுகளை எடுத்து உடலை ஒழுங்குபடுத்தினார். ஏனெனில் நீண்ட தூரம் கடப்பதற்கான ஒரே வழி அதுதான் என்று வீரா அறிவான். அப்போது வீரா என்று ஒரு குரல் கேட்டது. யாரோ தனது பெயர் சொல்லி அழைப்பதை கேட்டது. வீரா குரல் வந்த திசையில் பார்த்தார். பட்டு அங்கி அணிந்த ஒருவன் தன்னை நோக்கி கையசைப்பதை வீரா கண்டார். அவன் வீரா முந்தைய நாள் சந்தித்த அதியன். இன்று அவனது அங்கி ஓட்டத்திற்கு பொருத்தமானதாக இருந்தது. ஹேய் அதியா என்று வீரா சிரித்துக் கொண்டே அதியனை வரவேற்றான். பரவாயில்ல வீரா, நீ அழுத்தத்தை நல்லாவே கையாள்றியே என்று அதியன் கொஞ்சம் மூச்சிறைத்தபடி நின்றான். ஆனாலும் அவன் தொடர்ந்து, ஆமா வீரா, நீ இவ்வளவு அழுத்தத்துல கூட ஏதோ உன்னோட தோட்டத்துல நடந்து போற மாதிரி போற என்று வீராவை பாராட்டினான். பதிலுக்கு வீராவும் சிரித்துக் கொண்டே, நீயும் அவ்வளவு மோசமா இல்லையா அதியா? எனக்கு தெரிஞ்சு நீயும் இதுவரைக்கும் சுவாதிஷ்டான சக்கரத்தை மட்டுமே எழுப்பியிருக்க. ஆனா உன்னோட மட்டத்துல இருக்கிற பெரும்பாலான பயிற்சியாளர்களால இந்த அழுத்தத்தை கூட தாங்க முடியலையே என்றான். உண்மையிலேயே சுவாதிஷ்டான சக்கரத்தில் உள்ளவர்களுக்கு இந்த அழுத்தம் மிகவும் கடினமாக இருந்தது. அவர்களுடன் ஒப்பிடுகையில் மணிப்பூரம் மற்றும் அநாகத சக்கரங்களை எழுப்பிய வீரர்களால்
அதை எளிதாக சமாளிக்க முடிந்தது. அப்படி இருக்க அதியன் அவர்களது வரிசையில் முன்னணியில் இருப்பது வீராவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இதனால் அதியன் முகத்தில் புன்னகையுடன் தனது கையை உயர்த்தி தனது மணிக்கட்டில் இருந்த ஒரு காப்பை காட்டினான். அடப்போ வீரா, போன தடவை நடந்த முதன்மை தேர்வுல என்னால 1 மைல் கூட ஓட முடியல தெரியுமா? ஆனா இப்ப இந்த காப்போட உதவினால என்னால கொஞ்சம் சுலபமா ஓட முடியுது. இது இந்த அழுத்தத்தை பாதியா குறைக்குது என்றான். காப்பா என்ற வீராவின் கண்கள் அதியனின் மணிக்கட்டில் இருந்த பொருள் மீது விழுந்தன. அது ஒரு எளிய தங்க ஆபரணம் போல இருந்தது. இந்த ஆபரணம் கண்ணுக்கு தெரியாத அழுத்தத்தை எதிர்ப்பதற்கு உதவும் என்று யாராலும் யூகிக்க முடியாது. இது ஒரு மரண நில ஆயுதமா இருக்கும்னு நினைக்கிறேன், சரிதானே என்று வீரா உற்சாகமாக கேட்டான். அதிகனும் சிரித்துக் கொண்டே, ஆமா, இது ஒரு மரண ஆயுதம் தான். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு என் சொந்த முயற்சியால பல வருஷமா சேமிச்சு வச்ச 2 ஆன்மீக கற்களை பணமா செலுத்தி இத வாங்கின என்றான். எது, 2 ஆன்மீக கற்களா? அவ்வளவுதானா? மரண ஆயுதங்கள் அவ்வளோ மலிவானதா இருக்கா என்ன என்று வீரா ஆச்சரியத்துடன் கண்களை விரித்து கேட்டான். இது உண்மையாக இருந்தால் வீராவால் பல மரண ஆயுதங்களை வாங்க முடியும். ஏனெனில் இப்போது அவனது சேமிப்பு மோதிரத்தில் நூற்றுக்கணக்கான ஆன்மீக கற்கள் இருந்தன. அதன் உதவியால் அவனால் நிச்சயமாக அதிகமான ஆயுதங்களை வாங்க முடியும். ஆனால் அதியன் உடனடியாக மறுத்தான். இல்ல வீரா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. 2 ஆன்மீக கற்களும் இந்த காப்புக்கான வாடகை கட்டணும். தேர்வுல தேர்ச்சி அடைஞ்ச பிறகு நான் இந்த காப்பை திருப்பி தந்துடணும் என்றான். இதை கேட்ட வீராவிற்கு இதற்கு எப்படி எதிர்வினை ஆற்றுவது என்று தெரியவில்லை. இந்த தேர்வு காரணமாக ஆதிசக்தி ஆசிரமத்திற்கு அருகிலுள்ள வணிகர்களின் வணிகம் செழித்து வருவதாக தோன்றியது. அரச தலைநகரின் இளம் பயிற்சியாளர்கள் தேர்வில் தேர்ச்சி பெற எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டு வந்தனர். ஆனா அதியா, நாம இப்படி வெளிப்புற உதவியை பயன்படுத்தினா அது ஏமாத்து வேலையா கருதப்படாதா என்று வீரா சந்தேகத்துடன் கேட்டான். மேலும் அவன் கேட்பது சரிதான். ஏனென்றால் ஆதிசக்தி ஆசிரமம் பலவீனமானவர்களை களையவே இந்த தேர்வை நடத்துகிறது. தேர்வின் போது இது போன்ற உதவிகள் கிடைத்தால் அது எப்படி நியாயமானதாக இருக்கும்? பணம் உள்ளவர்கள் பலவீனமானவர்களாக இருந்தாலும் எளிதாக நுழைய முடியுமே. அதியன் சிரித்தபடி வீராவை பார்த்தான். வீரா, நீ சரியா கவனிக்கலன்னு நினைக்கிற. ஆதிசக்தி ஆசிரமத்துல நிறைய சீடர்கள் பல திறமைகளோட இருக்காங்க. ஆசிரமம் இந்த ஆரம்ப தேர்வுல அதிக கவனம் செலுத்துறதில்ல. அதோட நாம இன்னும் வெளிப்புற சீடர்களா கூட மாறலையே. அதனால யாரும் இந்த ஆரம்ப தேர்வுக்காக தங்களுடைய சக்தியை வீணாக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஆயுதங்களை பயன்படுத்தி நாம ஒருத்தர் கொல்லாத வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் ஏற்பட போறதில்ல என்றான். அதியனின் விளக்கத்தை கேட்ட பின்தான் வீராவுக்கு புரிந்தது. ஆக மொத்தம் ஆதிசக்தி ஆசிரமத்தோட விதிகள் எவ்வளவு கண்டிப்பானதா இருந்தாலும் அது அவங்களுடைய முறையான சீடர்களுக்கு மட்டும்தான், அப்படிதானே என்று கேட்டான். அதியன் ஆம் என மூச்சிறைத்தபடி தலையசைத்தான். அவனது காப்பு பாதி அழுத்தத்தை மட்டுமே சமாளிக்க உதவும். ஆனால் மீதமுள்ள அழுத்தத்தை அதியனே சமாளித்தாக வேண்டும். அதிலும் அவன் இப்படி ஓடும்போது பேசுவது அவனது ஓட்டத்தை கடினமாக்கியது. அதை உணர்ந்த வீராவும், சரி சரி அதியா, நீ பேசுறத நிறுத்திட்டு உன் வேகத்துல கவனம் செலுத்து, உனக்கு ரொம்ப மூச்சரைக்குது என்று வீரா அவனுக்கு நினைவூட்டினான். அதற்கு அதிகனும் தலையை ஆட்டினான். பின்னர் பற்களை கடித்துக்கொண்டு தொடர்ந்து முன்னேறினான். ஆனால் தற்போதைய சூழ்நிலை அவனுக்கு இன்னும் அதிக சவாலாகவே இருந்தது. ஆனால் வீரா மிகவும் வசதியாக ஓடிக்கொண்டிருந்தான். இப்படி அவன் சிறிது நேரம் ஓடிக்கொண்டிருந்ததில் அவன் அந்த அழுத்தத்திற்கு பழகிவிட்டான். உண்மையில் அவனால் இப்போது அந்த அழுத்தத்தை முற்றிலுமாக புறக்கணிக்க முடிந்தது. நேரம் செல்ல செல்ல அழுத்தம் பலரை பாதிக்கத் தொடங்கியது. எனவே சாலையில் நீண்ட வரிசையில் ஓடியவர்கள் இப்போது மெல்ல சிதறிட அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சில குழுக்கள் மட்டுமே மிஞ்சின. வீரா சுற்றி பார்த்தான். சாலையின் இந்த பகுதியில் அவனும் அதிகனும் மட்டுமே தெரிந்தனர். அப்போது
ஒரு பெரிய உருவம் வேகமாக நகர்ந்து வந்தது. காளையைப் போல வலிமையான உடல் கொண்ட ஒரு இளைஞன் பெரிய அடிகள் வைத்து வேகமாக அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தான். விரைவில் அந்த இளைஞன் வீராவின் அருகே வந்தான். ஆனால் சட்டென அவன் தன் திசையை மாற்றி அதியனை நோக்கி சென்றான். வீரா அதியனை எச்சரிப்பதற்குள்ளேயே அந்த இளைஞனின் தோள்பட்டை அதியனின் தோள்பட்டையுடன் கடுமையாக மோதியது. தனது வேகத்தில் கவனத்தை செலுத்தி அழுத்தத்தை எப்படியோ கையாண்டு கொண்டிருந்த அதியன் இந்த திடீர் மோதலால் சமநிலையை இழந்தான். அவன் வாயிலிருந்து ஒரு வலி மிகுந்த அலறல் வந்தது. சில அடிகள் தடுமாறிய அதியன் இறுதியாக தரையில் விழுந்தான். ஏய், நீ என்ன செய்ற என்று வீரா அந்த இளைஞனை நோக்கி கோபமாக கத்தினான். அதியன் உண்மையில் அமைதியாக தன் வழியில் சென்று கொண்டிருந்தான். ஆனால் அந்த இளைஞன் தேவையில்லாமல் அதியனிடம் மோதியுள்ளான். முழுக்க முழுக்க இது அவனது தவறுதான். ஆனால் வீரா தனது வாக்கியத்தை முடிக்கும் முன் அந்த இளைஞன் நின்று வீராவின் திசையில் திரும்பினான். அவன் வேகமாக தன்னை நெருங்குவதைக் கண்ட வீராவின் முகபாவனை மாறியது. உடனடியாக அவன் தன் முழு சக்தியையும் தன் உடலில் சேகரித்தான். இளைஞனின் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை பரவியது. வீரா தனது மணிப்பூரா சக்கரத்தை மட்டுமே எழுப்பி இருப்பதை அவனால் எளிதாக யூகிக்க முடிந்தது. ஆனால் அவன் ஏற்கனவே அநாகத சக்கரத்தை எழுப்பியிருந்தான். அதனால் அவன் தனது சக்தியை பயன்படுத்தி வீராவை எளிதில் துண்டு துண்டாக கிழிக்க முடியும் என்ற நம்பிக்கையுடன் இருந்தான். அதே நேரம் வீரா இன்னும் தனது இடத்திலேயே நின்று தன் தாக்குதலுக்காக காத்திருப்பதை கண்டதும் அந்த இளைஞன் முகத்தில் ஒரு நக்கல் புன்னகை தோன்றியது. ஒரே ஒரு அடியில இவன் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு எலும்பையும் என்னால உடைக்க முடியும். ஆனாலும் அது தெரியாம ஏதோ என்ன தாக்க போற மாதிரி நிக்கிறானே, இவன் எலும்பு உடைச்சு விட்டாதான் சரி வருவான். அப்பதான் நான் யார்கிட்ட மோதுறோன்னு தெரிஞ்சு எல்லாம் அடக்கி வாசிப்பாங்க என்று தன்மேல் உறுதியான நம்பிக்கையில் இருந்த அந்த இளைஞன் தான் அடித்ததும் நடக்கப் போகும் விளைவை எண்ணி உற்சாகமானான். அவனது ரத்தம் கொதித்தது. அவன் உடனடியாக தாக்குதலுக்கான சக்தியை சேகரித்து வீராவை தள்ளினான். ஆனால் அப்படி தள்ளிய நொடியே அவனது முகபாவனை மாறியது. அவனது சக்தி வாய்ந்த தாக்குதலில் வீரா ஒரு மணல் மூட்டை போல தரையில் விழுந்திருக்க வேண்டும். அவனது எலும்புகள் அனைத்தும் உடைந்து நொறுங்கிப் போயிருக்கும். ஆனால் அதற்கு மாறாக அந்த இளைஞன் தான் ஒரு மலை மீது மோதியது போல பின்னால் தள்ளப்பட்டான். வீரா அவன் இடத்தில் அசையாமல் நின்றான். இந்த மோதலின் அழுத்தத்தால் பின்னால் நகர்ந்தவன் முகம் ஒரு பேயை கண்டது போல பீதியால் நிறைந்தது. இவன் உடல் என்ன இவ்வளவு கடினமா இருக்கு? இவனோட உடல் உண்மையிலேயே எலும்பு சதையால ஆனதுதானா, இல்ல ஏதாவது உலோகத்தால் ஆனதா? இவ்வளவு வலிமையானவனா இருக்கா என்று குழம்பிப் போனான். அதே நேரம் வீரா அந்த இளைஞனின் ஆச்சரியமான பார்வையை பொருட்படுத்தவில்லை. வழக்கம் போல இந்த தாக்குதல் அவனது உடலில் ஒரு சூடான நீரோட்டத்தை அனுப்பியது. வீரா தனது உடலில் ஒரு பழக்கமான கதகதப்பை உணர்ந்தான். அவன் முதலில் அதிகனை பார்த்தான். பின்னர் இளைஞனை நோக்கி திரும்பியவன், இங்க பாரு, நாங்க உனக்கு எந்த தீங்கும் செய்யல, உன்கிட்ட வம்பு இழுக்கல, அப்புறமும் ஏன் இதை செஞ்ச? ஒருவேளை உனக்கு எங்களோட சண்டை போட ஆசையா என்று நிதானமான குரலில் கேட்டான். அதற்குள் திகைப்பிலிருந்து மீண்ட இளைஞன் தன் சட்டைப்பையில் இருந்த ஊதா நிற மாத்திரையை தேடி எடுத்து உடனே அதை விழுங்கினான். பின்னர் அவன் சிரித்துக் கொண்டே, உண்மைதான், ஊ மேலையோ இல்ல அவன் கூடவோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நீ தேர்வுல தோல்வி அடையணும்னு விரும்புற ஒருத்தர் இருக்கான் என்றான். இதை கேட்டதும் எரிச்சலான வீரா, என்ன, யார் அவன் என்று கடுமையாக கேட்டான். இளைஞன் வீராவின் கேள்விக்கு பதில் அளிக்கவில்லை. மாறாக அவன் அங்கிருந்து திரும்பி சிரித்துக் கொண்டே முன்னால் நடக்க ஆரம்பித்தான். அத்துடன், இந்த தேர்வுல இருந்து சீக்கிரம் வெளியே போயிட்டா நல்லது, இல்லனா நீ தேர்வுல மட்டும் தோக்க மாட்ட, உன் உயிரையும் இழந்துடுவ, புரியுதா என்று எச்சரித்து விட்டு நகர்ந்தான். வீரா அந்த இளைஞன் செல்வதை ஒரு தீவிர முகபாவத்துடன் பார்த்தான்.
இந்த புதிரை தீர்ப்பது அவனுக்கு அவ்வளவு கடினமாக இல்லை. இதற்கெல்லாம் பின்னால் யார் இருக்க முடியும் என்பது அவனுக்கும் தெரியும். பகைமை என்ன? வீராவிற்கு அரச தலைநகரிலேயே யாரையும் தெரியாது. அப்படி இருக்க இதை செய்ய முயற்சிக்கக்கூடிய ஒரே நபர் உதயசிம்மன் தான். என்ன தடுக்க அந்த உதயசிம்மன் இவ்வளவு கேவலமான வழிகள்ல போக ஆரம்பிச்சிட்டானா என்று நினைத்த வீராவின் முகம் கோபத்தால் சிவந்தது. உதயசிம்மனால் வீராவை முன்னேற விடாமல் தடுக்க முடியுமா? வீரா அடுத்தடுத்து எதிர்கொள்ளப் போகும் சவால்கள் என்ன தெரிந்து கொள்ள, உன் கூட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா நீ தேர்வுல தோல்வி அடையணும்னு விரும்புற ஒத்தா இருக்கா என்றவனின் வார்த்தைகளிலேயே தன் தோல்வியை விரும்பும் நபர் யார் என்பது வீராவுக்கு புரிந்து போனது. அரச தலைநகருக்கு அவன் வருவது இதுவே முதல் முறை. இங்கு அவனுக்கு ஒருவரையும் தெரியாது. அப்படி இருக்க வீராவின் மேல் யாருக்கு பகை இருக்கப் போகிறது? இதை வைத்து பார்த்தால் உதயசிம்மன் மட்டுமே இந்த தாக்குதலுக்கு பின்னால் இருக்க முடியும். என்ன தடுக்க அந்த உதயசிம்மன் இவ்வளவு கேவலமான வழிகள்ல போக ஆரம்பிச்சிட்டானா என்று நினைத்த வீராவின் முகம் கோபத்தால் சிவந்தது. மேலும் உதயசிம்மன் ஆதிசக்தி ஆசிரமத்தின் சீடன். இங்குள்ள விதிகளை அவன் பின்பற்றியே ஆக வேண்டும். எனவேதான் அவன் தனக்கு நேரடியாக தீங்கு செய்ய தைரியம் இல்லாமல் இப்படி செய்கிறான் என வீராவுக்கு புரிந்தது. இதை பற்றி யோசித்துக் கொண்டே வீரா அதியனிடம் சென்றான். அவன் இன்னும் தரையில்தான் படுத்திருந்தான். அவனது முகம் வெளிறிப்போய் சரியாக சுவாசிக்க கூட முடியாமல் மிகவும் சிரமப்பட்டான். வீரா தன்னை நோக்கி வருவதைக் கண்டதும் எழுந்து உட்கார முயன்றான். ஆனால் எவ்வளவு சிரமப்பட்டும் அவனால் எழுந்து அமர முடியவில்லை. அதனால் தலையை வீராவை நோக்கி திருப்பியவன் மூச்சு திணறிய குரலில், வீரா, என்கிட்ட இப்ப கொஞ்சம் கூட பலம் இல்ல, நீ முன்னேறிப்போ. என் ஆட்டம் இதோட முடிஞ்சது. இனி அடுத்த தடவை தான். என்னால எழுந்து கூட நிக்க முடியல. அப்புறம் எங்க போட்டியில கலந்துக்க? நீ ஆவது ஜெயிச்சு வா. உனக்கு என்னோட வாழ்த்துக்கள் என்றவன் விரக்தியில் கண்களை மூடிக்கொண்டு வானத்தை பார்த்தபடி படுத்தான். சுவாதிஷ்டான சக்கரத்தை எழுப்பிய வீரர்கள் இந்த தேர்வில் தேர்ச்சி பெற 10 மைல்கள் மட்டுமே ஓட வேண்டும். அதியன் ஏற்கனவே 9 மைலை கடந்திருந்தான். மீதம் ஒரே 1 மைல் மட்டும்தான் எஞ்சி இருந்தன. அதை நினைத்து பெருமூச்சு விட்ட அதியனும், எனக்கு இன்னும் கொஞ்சம் பலம் இருந்திருந்தா கூட நான் இந்த தேர்வை முடிச்சிருப்பேன். ஆனா துரதிருஷ்டவசமா என்னால இனி ஓட முடியாதே என்றான். இதை கேட்ட வீரா வருத்தம் நிறைந்த தொனியில், என்ன மன்னிச்சிடாதியா, என்னால தேவையில்லாம உனக்கு பிரச்சனை என்றான். அவர்கள் வீராவுக்கு பிரச்சனையை ஏற்படுத்த விரும்பினர். ஆனால் அதியன் அதற்கு இரையாகிவிட்டான். அதை புரிந்து கொண்ட அதியன் தன் கையை அசைத்து சோகமான குரலில், அதை மறந்துடு வீரா, ஒருவேளை இதுதான் என் விதியோ என்னவோ. பிறந்ததுல இருந்தே இந்த துரதிருஷ்டம் என்ன துரத்துக்கிட்டு தான் இருக்கு. இப்ப நான் இதுக்கெல்லாம் பழகிட்டேன், நீ போ என்றான். அதியனின் வார்த்தைகளிலிருந்து அதியனும் வாழ்க்கையில் நிறைய சிரமங்களை சந்தித்திருப்பதை வீரா புரிந்து கொண்டான். சட்டென வீராவுக்கு ஏதோ தோன்றிட அவன், சரி எழுந்துரு அதியா, நீ இப்போ ஓடணும் என்று சற்று கடுமையாக சொன்னான். முயற்சி செய்யாமல் அதியன் விட்டுக் கொடுப்பதை பார்த்துக் கொண்டு வீராவால் இதற்கு மேல் அமைதியாக இருக்க முடியாது. அதியன் தலையை ஆட்டினான். ஐயோ இல்ல வீரா, எனக்கு நிக்க கூட வலிமை இல்ல, என்னை விட்டுடு என்று விரக்தியுடன் முணுமுணுத்தான். இதை கேட்டு கடுப்பான வீரா, நீ இன்னும் முயற்சி கூட செய்யல, அப்புறம் எப்படி உன்னால எழுந்து நிக்க முடியாதுன்னு உனக்கு தெரியும்? நாம தொடர்ந்து பயிற்சி செய்யறதே நம்ம உடலோட உண்மையான திறன்களை கண்டறியறதுக்காக தான். கஷ்டங்களையோ தடைகளையோ அனுபவிக்காம உச்சத்தை அடைய முடியாது. அதனால இப்பவே எழுந்து நின்று உன்னால முடிஞ்சதை செய்ய முயற்சி பண்ணு என்றான். வீராவின் வார்த்தைகள் அதியனை ஊக்குவித்தன. அவன் கண்களில் உருவான சிறு மாற்றத்தை பார்த்த வீரா, அதியா, போர்க்கலைய பயிற்சி செய்யறது புகழுக்காகவோ செல்வத்துக்காகவோ இல்ல அதிகாரத்துக்காகவோ கிடையாது. அது உன்னோட உச்ச சக்தியை அடையறதுக்காக தான். அதுக்காக எவ்வளவு சிரமம் வந்தாலும் சரி, ஆபத்து வந்தாலும் சரி, ஒரு போர் வீரன் எல்லாத்தையும் தாண்டி தன்னால சாதிக்க முடியும்னு காட்டணும். தன்னோட மனசை ஜெயிக்கணும். இதுல முக்கியமான விஷயமே உன்னோட சொந்த வரம்புன்னு நீ நினைக்கிறத நீ தாண்டதுதான் என்ற வீராவின் வார்த்தைகள் அதியனின் காதுகளில் எதிரொலித்தன.
வீராவின் சக்தி வாய்ந்த ஊக்கங்களை கேட்ட அதியன் தன் மனதை தைரியப்படுத்திக் கொண்டு மீண்டும் எழுந்து நிற்க போராடினார். அவனது வழக்கமான புன்னகை முகம் இப்போது தீவிரமாக மாறியது. அத்துடன் தலையசைத்து, நீ சொல்றது சரிதான் வீரா, நான் அவ்வளவு சுலபமா விட்டு கொடுத்துட்டா அடுத்த முறையோ இல்ல அதுக்கப்புறம் வர தேர்வுல கூட என்னால தேர்ச்சி பெறவே முடியாது. நான் எப்பவுமே எந்த பிரச்சனையாவது சந்திச்சேன்னா அப்படியே முயற்சி செய்யாம விட்டுடுவேன். அதுக்கப்புறம் அடுத்த முறைன்னு பார்த்தா அது எனக்கு இன்னும் கஷ்டமா தான் தெரியும். ஆனா இந்த முறை ஆதிசக்தி ஆசிரமத்துல சேர எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை நான் கண்டிப்பா வீணாக விட மாட்டேன். நான் ஆதிசக்தி ஆசிரமத்துல சேர்ந்தா நிச்சயம் என்னால என் விதியை மாத்திக்க முடியும், என்னால ஜெயிக்க முடியும் என்றவன் இம்முறை பற்களை கடித்து தன் வலிமையை தாங்கிக் கொண்டு தரையிலிருந்து தடுமாறி எழுந்தான். மூச்சை கட்டுப்படுத்தி வலியை தாங்கிக் கொண்டவன் இறுதியாக எழுந்து நின்று தனது கடைசி நம்பிக்கையை நோக்கி மெதுவாக நடக்கத் தொடங்கினான். அவன் இன்னும் 1 மைல் மட்டுமே செல்ல வேண்டியிருந்தது. சாலை சமதளமாக இருந்தாலும் அதியனுக்கு அது வாள்களாலான மலை போல் தோன்றியது. அவன் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அவனது உடலில் அதிக வலியை ஏற்படுத்தியது. அவன் சாலையில் அல்ல, கூர்மையான கத்திகளை மிதிப்பது போல் உணர்ந்தான். அதியனுடன் பொருந்த வீராவும் தன் வேகத்தை குறைத்து அவனை ஊக்குவித்துக் கொண்டே அவனுடன் நடந்தான். உள்காயங்கள் மற்றும் மிகுந்த சோர்வு காரணமாக அதியன் சரிவின் விளிம்பில் இருந்தான். பலமுறை விழுந்து எழுந்தான். இருந்தாலும் மன உறுதியுடன் படிப்படியாக தனது இலக்கை நோக்கி நகர்ந்தான். சாலையின் அழுத்தத்தையும் அவனது உடலில் உள்ள வலியையும் சமாளிக்க அவன் உதடுகளை அழுத்தமாக கடித்தது. அதியன் வாயிலிருந்து ரத்தம் வரத் தொடங்கியது. அதியா, இன்னும் கொஞ்சம்தான், அந்த மயில்கல் நம்ம கண்ணுக்கு தெரியுது பாரு, நாம இப்ப ரொம்ப தூரத்துல இல்ல என்ற வீராவின் வார்த்தைகளை கேட்டு மூச்சிரைத்தபடி அதியன் முன்னால் பார்க்க அவன் முன்னால் இருந்த மயில்கல்லில் 10 மைல்கள் என்ற வார்த்தைகள் பொறிக்கப்பட்டிருந்தன. சுவாதிஷ்டான சக்கர பயிற்சியாளர்கள் 10 மைல் தூரத்தை அடைந்தவுடன் முதற்கட்ட தேர்வில் தேர்ச்சி பெறுவார்கள். அவர்கள் மைல் கற்களை கடக்கும் போது அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அடையாள அட்டையின் குறியீடு நிறம் மாறும். அதியனைப் போல சுவாதிஷ்டான சக்கரத்தை எழுப்பியவர்கள் பலர் அந்த மைல்கல்லை கடந்து திரும்பி சென்றனர். இதன் பொருள் அவர்கள் இந்த ஆரம்ப தேர்வில் தேர்ச்சி பெற்றனர் என்பதாகும். அதே நேரம் வீரா காட்டிய மைல்கல்லை பார்த்த அதியன் மிகவும் உற்சாகமடைந்தான். அவனது சோர்வடைந்த உடலில் திடீரென ஒரு சக்தி பாயத் தொடங்கியது. இந்த சக்தி எங்கிருந்து வருகிறது என்று கூட அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் புதிய உத்வேகத்துடன் இன்னும் வேகமாக முன்னேறினார். அதை உணர்ந்த வீரா, ஜெயிக்க போறோம் நம்பிக்கை வந்தாதான் எல்லாரும் வேகமா முன்னேறாங்க, அப்ப மட்டும் எங்க இருந்துதான் இந்த சக்தி கிடைக்குமோ என்று தனக்குள் சிரித்துக் கொண்டார். புதிய உற்சாகத்துடன் அதியன் வேகமாக முன்னேறி அந்த மயில்கல்லை அடைந்தான். அவன் மயில்கல்லை கடந்தவுடன் அவன் வைத்திருந்த அட்டையிலிருந்த பச்சை நிற குறியீடு சிவப்பு நிறமாக மாறியது. இதை உணர்ந்தவன் தான் தேர்வில் தேர்ச்சி பெற்றதை கண்டுகொண்டான். அதே நேரம் அதற்கு மேல் தாக்கு பிடிக்க முடியாமல் மிகவும் பலவீனமாகி அப்படியே தரையில் விழுந்தான். அதியனின் உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்ததால் அவனால் ஒரு விரலை கூட உயர்த்த முடியவில்லை. தன்னைத்தானே நிலைநிறுத்தக் கூட முடியாமல் விழுந்து கிடந்தவன் எப்படியோ தன் வாயை மட்டும் அசைத்து நடுங்கும் குரலில், வீரா, ரொம்ப ரொம்ப நன்றி. நீ இல்லனாலோ, நீ கொடுத்த ஊக்கம் இல்லனாலோ என்னால இவ்வளவு தூரம் வந்திருக்கவே முடியாது. என் வாழ்க்கையவே நீ மாத்திட்ட வீரா என்றவன் தன் காப்பை கழற்றி வீராவிடம் கொடுக்கத் தொடங்கினான். அதைக் கண்ட வீரா அதியன் என்ன சொல்ல முயற்சிக்கிறான் என்பதை புரிந்து கொண்டவன் போல மறுப்பாக தலையை ஆட்டினான். காப்பை அவனிடமே திருப்பிக் கொடுத்தவன், வேணாதியா. அவனிடமே திருப்பிக் கொடுத்தவன், வேணாதியா. நான் வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்தப்பவும் கூட விதி எனக்கு வழியை காட்டி என்னை இங்க வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. எதிர்காலத்திலேயும் எனக்கு என்ன நடந்தாலும் சரி, என் விதியோட ஒவ்வொரு முடிவையும் நான் அப்படியே ஏத்துக்குவேன். எனக்கு இந்த காப்பு தேவையில்லை என்றான். இதை கேட்ட அதியன் வீராவிற்கு புரிய வைக்க எண்ணியவனாக மிகவும் கடினமாக முயற்சி செய்து, ஏன் வீரா, ஒருவேளை விதியே நம்மள ஒன்னா இணைச்சு
இந்த காப்ப உனக்கு கொடுத்து உதவ சொல்லி என்னை இங்க அனுப்பியிருக்கலாம்ல ஆ? என்று கேட்டான். இதை கேட்ட வீரா சிரித்தான். உன்னோட அக்கறை எனக்கு புரியுது அதியா, ஆனா எனக்கு இது வேண்டாம், என்னால இதை ஏத்துக்க முடியாது என்றான். அப்போது வானத்தில் ஒரு தேர் தோன்றியது. 2 தேர்வு கண்காணிப்பாளர்கள் அதிலிருந்து குதித்தனர். அதியனிடமிருந்த அடையாள அட்டையின் குறியீட்டை சரிபார்த்த ஒரு கண்காணிப்பாளர், அதியன், நீ உன்னோட முதன்மை தேர்வுல தேர்ச்சி அடைஞ்சிட்ட என்று அறிவித்தார். அதே நேரம் மற்றொரு கண்காணிப்பாளர் அவனை தூக்கி தேரில் அமர வைத்தார். புறப்படுவதற்கு முன் கண்காணிப்பாளர்கள் இருவரும் வீராவை பார்த்தார்கள். வீராவின் நடத்தையால் இருவருக்கும் ஆச்சரியம்தான் அதிகரித்தது. உண்மையில் முதன்மை தேர்வில் தேர்ச்சி பெற்ற பிறகு இறுதித் தேர்வில் அனைத்து பங்கேற்பாளர்களும் ஒருவருக்கொருவர் போட்டியாளர்களாக எதிர்கொள்வர். இதனாலேயே முதன்மை தேர்வில் பொதுவாக யாரும் யாருக்கும் உதவ மாட்டார்கள். அப்படி இருக்க வீராவின் செயல் அவர்களை ஆச்சரியப்படுத்தியது. தங்களுடைய சக போட்டியாளருக்கு உதவணும்னு நினைக்கிற இந்த பையன் ரொம்பவே விசித்திரமானவன் தான் என்று இருவரும் தங்களுக்குள் வீராவை பார்த்து யோசித்தனர். வீராவு அதியன் கைவிடாமல் தேர்வில் தேர்ச்சி பெற்றதை எண்ணி மகிழ்ச்சியில் இருந்தான். நிச்சயமாக அந்த 2 கண்காணிப்பாளரையும் தான் ஆச்சரியப்படுத்தி விட்டோம் என்பது வீராவுக்கு தெரியாது. அதியனும் தேர்வாளர்களும் சென்ற பிறகு வீராவும் அந்த மைல்கல்லை கடந்தான். அவனதை கடந்தவுடன் வீராவின் உடலும் சட்டென கீழே விழத் தொடங்கியது. மேலும் அவன் உடலின் மேலிருந்த அழுத்தம் இரட்டிப்பாகியது போல் உணர்ந்தான். இந்த அழுத்தம் 1000 எட பாரம் என் மேல இருக்கிற மாதிரி இருக்கே என்றான். வீரா தான் நசுக்கப்படுவதை உணர்ந்தான். இந்த சாலை ஏன் இத்தனை அசாதாரணமானது என்பதை இப்போது உணர்ந்தான். ஒவ்வொரு 10 மைல்களுக்கும் மக்கள் மீது சுமையை இரட்டிப்பாகும் வகையில் இந்த சாலை வடிவமைக்கப்பட்டிருந்தது. வீராவும் அந்த கனமான அழுத்தத்தை ஏற்றுக்கொண்டான். ஆனால் மீண்டும் நகர்வதற்கு முன்பு அவன் கைகளையும் கால்களையும் நிலைநிறுத்த சில தருணங்களை எடுத்துக்கொள்ள வேண்டியிருந்தது. 1000 எடைக்கல்லின் பாரம் அவனது வேகத்துக்கு தடையாக இருந்ததா? இப்போது அவனது வேகம் முன்பு இருந்ததை விட கிட்டத்தட்ட பாதியாக குறைந்து போனது. இருந்தாலும் இந்த கூடுதல் எடையால் அடுத்த 10 மைல்கள் ஓடுவது வீராவின் வலிமையான உடலுக்கு பிரச்சனையாக இருக்கவில்லை. ஆனால் காயமடைந்த அதியனுடன் வீரா மிகவும் மெதுவாக நடந்து வந்ததால் அவனுக்கு நிறைய நேரம் வீணாகி இருந்தது. சுவாதிஷ்டான சக்கரத்திற்கான போட்டியாளர்கள் 10 மைல்களை கடந்து ஆரம்ப தேர்வில் தேர்ச்சி பெற்று திரும்பிச் சென்றிருந்தனர். அதே நேரத்தில் மணிப்பூரா சக்கரத்தின் போட்டியாளர்கள் அதிக தூரம் முன்னேறி சென்று கொண்டிருந்தனர். இதனால் வீரா அந்த சாலையில் தனித்து விடப்பட்டார். இருந்தும் தனது வேகத்தை சீராக வைத்திருந்த வீரா அந்த வெறிச்சோடிய சாலையில் தனியாகவே முன்னோக்கி நடந்தார். மேலும் 3 மைல்கள் ஓடிய பிறகு அவனது வேகம் கொஞ்சம் குறைந்தது. அடுத்த 2 மைல்கள் ஓடிய போது மூச்சுவிட சிரமப்பட்டான். ஆனால் வீரா 18 மைல் தூரத்தை எட்டியதும் அவனுக்கு மூச்சே திணறியது. அத்துடன் தன் கண்களை உயர்த்தி முன்னால் பார்த்தான். தன் இலக்கு அருகில்தான் தெரிந்தது. இதனால் எளிதில் தேர்வை முடித்து விடலாம் என்று நம்பினான். அவன் மேலும் 1 மைல் தூரம் சென்றபோது அவனுக்காக காத்திருப்பது போல 4 பேர் அங்கே நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் மூச்சு விடும் வேகத்தை பார்த்த வீராவுக்கு அவர்கள் அனைவரும் ஏற்கனவே அநாகத சக்கரத்தை எழுப்பியவர்கள் என்பது தெளிவாக தெரிந்தது. அவர்களில் 3 பேர் அந்நியர்கள். ஆனால் ஒருவனை மட்டும் வீரா நன்றாக அடையாளம் கண்டுகொண்டான். அவன் சிறிது நேரத்திற்கு முன்பு வீராவையும் அதியனையும் இடித்துவிட்டு சென்ற அதே நபர்தான். ஓ, இவங்க எல்லாம் என்ன கொல்லதான் இங்க காத்திருக்காங்களா என்று தனக்குள் சொல்லிக் கொண்ட வீரா அவர்களை கண்டுகொள்ளாமல்
அடுத்த மைல்கல்லை நோக்கி நகர்ந்து கொண்டே இருந்தான். அதே நேரம் இந்த மக்கள் எளிதில் கைவிட மாட்டார்கள் என்பதை அவன் அறிந்திருந்ததா எந்த ஒரு தாக்குதலுக்கும் எதிராக தனது தசைகளை தயார்படுத்திக் கொண்டான். அந்த 4 இளைஞர்களையும் வீரா சமாளித்து தேர்வில் வெற்றி பெறுவானா? தன் சகோதரி வேதாவை எப்படி காப்பாற்றப் போகிறான் வீரா? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. வீரா தனது போட்டியை முடிக்கவிருந்த போது 4 சக்தி வாய்ந்த இளைஞர்கள் அவனது பாதையை தடுக்க அவனுக்கு முன்னால் நின்றனர். அவர்களில் ஒருவன்தான் சிறிது நேரத்திற்கு முன்பு அதிகனை மோசமாக காயப்படுத்தியவன். ஓ, இவங்கெல்லாம் என்ன கொல்லதான் இங்க காத்திருக்காங்களா என்று தனக்குள் சொல்லிக் கொண்ட வீரா அவர்களை கண்டுகொள்ளாமல் அடுத்த மைல்கல்லை நோக்கி நகர்ந்தான். அதே நேரம் இந்த மக்கள் எளிதில் கைவிட மாட்டார்கள் என்பதை அவன் அறிந்திருந்ததா எந்த ஒரு தாக்குதலுக்கும் எதிராக தனது தசைகளை தயார்படுத்திக் கொண்டான். அவன் அந்த 4 நெருங்கும் போது பட்டுடை அணிந்த ஒரு இளைஞன் அவனிடம் வந்து வீராவை தடுப்பது போல கையை நீட்டினான். நண்பா, நீ தொடர்ந்து ஓட தேவையில்லை, ஏன்னா உன்னோட தேர்வு முடிஞ்சிடுச்சு என்றான். அந்த இளைஞனின் வார்த்தைகள் வெறும் முட்டாள்தனமானவை என்று வீராவுக்கு தெரியும். ஆனால் அவன் ஏன் தன்னை நேரடியாக தாக்கவில்லை என்று யோசித்தான். பின் இருக்கும் சூழ்நிலையை பார்த்து எதுவும் தெரியாதவன் போல் நடித்து, ஆனா என் தேர்வுகள் எப்படி இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சது? இத உனக்கு யார் சொன்னது என்று கேட்டான். அந்த இளைஞன் சிரித்துக் கொண்டே, என்கிட்ட கேள்வி கேட்க உனக்கு எந்த உரிமையும் இல்லை. நீ தெரிஞ்சுக்க வேண்டியது உன் தேர்வு முடிஞ்சது, அவ்வளவுதான். நீ உன்கிட்ட இருந்து அதிகம் எதிர்பார்க்காத. ஆதிசக்தி ஆசிரமம் உன்ன மாதிரியான ஆட்களுக்கு இல்ல, புரிஞ்சுதா என்று கேட்டான். பொதுவாக ஒரு மணிப்பூரா சக்கர வீரன் 4 அநாகத சக்கர எதிரிகளை எதிர்கொள்ளும் போது பயப்பட வேண்டும். வீராவும் இப்பொழுது மணிப்பூரா சக்கரத்தை மட்டுமே எழுப்பியிருந்தான். மணிப்பூரா சக்கரத்தை எழுப்பிய வீரன் அநாகத சக்கரத்தை எழுப்பிய எதிரியுடன் ஒப்பிட முடியாது. எனவே வீரா அந்த 4 எளிதான இரையாக தெரிந்தான். அதனால் வீராவுமே பயந்தவன் போல் முகத்தை வைத்துக் கொண்டு எந்த பதிலும் சொல்லாமல் அந்த 4 எப்படி தப்பிக்க முடியும் என்று யோசித்தான். மேலும் அந்த இளைஞன் என்ன சொல்ல வருகிறான் என்று புரியாதது போல பாசாங்கு காட்டினான். அத்துடன் சோகமான முகத்துடன் முணுமுணுப்பான குரலில், ஆனா நான் இப்ப என் தேர்வுல தேர்ச்சி பெறலனா அப்புறம் அடுத்து நான் என்ன பண்றதா என்று அப்பாவியாக கேட்டான். இதற்கு அந்த இளைஞன் அலட்சியமாக, அது உன் பிரச்சனை என்றான். மற்ற 3 இளைஞர்களும் கூட வீராவை வெறுப்புடனேயே பார்த்தார்கள். ஆனா வீரா அப்பாவியாக அங்கேயே நின்று கொண்டு மயில்கல்லை பார்த்தார். அவன் நகராமல் நிற்பதை பார்த்த 4 ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டனர். இவன் உண்மையிலேயே அவ்வளவு முட்டாளா? நாம இத்தனை பேர் இருந்தோம், இவன் இன்னும் இந்த தேர்வுல தேர்ச்சி பெற முடியும்னு நினைக்கிறானா? இந்த முட்டாள் நல்லாவே கனவு காண்றாயா என்று நக்கலுடன் தங்களுக்குள் பார்வையில் பேசிக் கொண்டனர். அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டிருந்த போது வீரா அவர்களுக்கு பின்னால் உள்ள வானத்தை பார்த்து, அதோ பாருங்க, பறக்கும் தேர்ல ஒரு தேர்வு கண்காணிப்பாளர் வராரு என்று மகிழ்ச்சியுடன் கத்தினார். ஆதிசக்தி ஆசிரமத்தின் கண்காணிப்பாளர்கள் போட்டியாளர்கள் யாரும் விதிகளை மீறக்கூடாது என்று கவனமாக கவனித்துக் கொண்டிருந்ததால் கண்காணிப்பாளர் முன்னிலையில் இவர்களால் தன்னை தாக்க முடியாது என்று வீரா அறிந்திருந்தார். அதே நேரம் வீரா மகிழ்ச்சியில் கூச்சலிட்டதும் அவர்கள் 4 சாதாரணமாக இருப்பது போல முகத்தை வைத்துக் கொண்டு இயல்பாக திரும்பி பார்த்தனர். ஆனால் அங்கே யாரும் இல்லை. அந்த நேரத்தில் வீரா தனது முழு பலத்தையும் செலுத்தி வில்லிலிருந்து எய்த அம்பு போல முன்னோக்கி சென்றார். தன்னை தடுத்தவர்களை தாண்டி அவன் மயில்கல்லை நோக்கி வேகமாக நகர்ந்தான். இங்கே அவர்கள் 4
தங்கள் பின்னால் வெற்று வானத்தை தான் பார்த்தார்கள். அங்கு பறக்கும் தேரோ அல்லது கண்காணிப்பாளரோ யாரும் இல்லை. உடனே அவர்கள் தலைகளை திருப்பி முன்னால் பார்க்க இப்போது வீராவும் அங்கு இல்லை. வீராவின் தந்திரத்தை உணர்ந்த அவர்கள் நால்வரும் கோபத்தால் முகம் சிவந்தனர். வீராவை திட்டிக் கொண்டே அவனை பின்தொடர்ந்து ஓடத் தொடங்கினர். ஏ கோழை, நில்லு! உண்மையிலேயே உன்னால எங்களை மிஞ்ச முடியும் நினைக்கிறியா? ஒழுங்கா நின்னுடு. ஒருவேளை நாங்களா உன்னை பிடிச்சோன்னா உன் காலு ரெண்டையும் வெட்டிடுவோம். ஓடணும்னு இவ்வளவு ஆசையா உனக்கு? நின்னுடு, இல்லனா வாழ்நாள் முழுக்க கையும் காலு இல்லாம புழு மாதிரி ஊர்ந்து போக வச்சிருவோம். நில்லு என்று தனக்கு பின்னால் இருந்து வரும் வார்த்தைகளை கேட்ட வீரா மெதுவாக சிரித்தார். பின் அவற்றை புறக்கணித்து தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி பைத்தியம் பிடித்தது போல் தன்னை முன்னோக்கி உந்திக் கொண்டே இருந்தான். வீராவுக்கும் அவனது எல்லைக்கும் இடையில் ஒரே 1 மைல் மட்டுமே இருந்தது. அவனது உச்ச வேகத்தில் அவன் இன்னும் சிறிது நேரம் மட்டுமே ஓட வேண்டியிருந்தது. வீரா மிக வேகமாக இருந்தான். ஆனால் அவனை துரத்தும் மக்களும் அந்த வேகத்திற்கு குறைவில்லாமல் இருந்தனர். குறிப்பாக அந்த வலிமையான இளைஞன். அவனுடைய உடல் நீல ஒளியால் பிரகாசித்தது. கால்கள் மின்னல் போல் வேகமாக இருந்தன. அந்த இளைஞன் என்ன மாதிரியான நுட்பத்தை பயன்படுத்தினானோ அவனுடைய வேகம் வீராவின் வேகத்தை விட மிக வேகமாக இருந்தது. அவன் விரைவாக வீராவை நெருங்கிக் கொண்டிருந்தான். ஏ பைத்தியம், நீ மணிப்புரா சக்கரத்தை மட்டும்தான் எழுப்பியிருக்க. ஆனாலும் எவ்வளவு தைரியமா எங்களை ஏமாத்திருக்க. வலிமையை விட பெருசு எதுவும் இல்லைன்னு இப்ப நான் உனக்கு காட்டுறேன். என் விஷ உள்ளங்கை தாக்குதல நீ எப்படி தாங்க போறன்னு எனக்கு காட்டு என்ற இளைஞன் தன் உள்ளங்கையால் வீராவின் முதுகில் ஓங்கி அடித்தார். அதே நொடி அவனது உள்ளங்கையில் இருந்த ஒரு பச்சை ஒளி பறந்து வீராவின் முதுகில் பெரும் பலத்துடன் தாக்கியது. இது அநாகத சக்கர வீரனின் முழு பலத்துடன் கூடிய பயங்கரமான தாக்குதல். அத்துடன் விஷ உள்ளங்கை தாக்குதலிலிருந்து வெளியேறிய புகை காற்றை விஷமாக்கியது மட்டுமல்லாமல் வீராவின் உடலிலும் பச்சை புகையின் தடயங்களை விட்டுச் சென்றது. இது மிக கொடூரமான விஷம். ஒரு யானை இந்த பச்சை புகையின் ஒரு துளியை சுவாசித்தால் கூட இறந்துவிடும். அந்த புகை நேராக வீராவின் இரத்த ஓட்டத்தில் கலந்தது. இப்ப என் விஷ புகையால நீ காயம் அடைஞ்சிருக்க. இனி நீ ஓட முடியாது. கூடிய சீக்கிரத்துல அவஸ்தைப்பட்டு சாக போற என்று வீராவை தாக்கிய பெருமையில் அந்த இளைஞன் சத்தமாக பேசி சிரித்தார். மேலும் வீரா தரையில் இப்போது விழுந்து விடுவான் என்று நினைத்தார். ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. இதைக் கண்டு திகைத்த அந்த இளைஞனின் கண்கள் விரிந்தது. சற்று திணறலுடன், அது எப்படி? இவனால எப்படி இன்னும் ஓட முடியுது? இது எப்படி சாத்தியம் என்றான். வீராவை கொல்ல அவன் தன் முழு சக்தியையும் பயன்படுத்தி இருந்தான். அவனது அநாகத சக்கரத்தின் சக்தியா வீராவின் உடல் துண்டு துண்டாக உடைந்திருக்க வேண்டும். இதில் அவனது உள்ளங்கையிலிருந்து வெளியேறிய விஷப்புகை இன்னும் அதிக ஆபத்தானதாக இருந்தது. அப்படி இருக்க வீரா எப்படி தப்பினான்? அதுவும் அந்த விஷப்புகையால் அவன் சிறிதும் பாதிக்கப்படவில்லை என்பது போல் இருந்தான். விஷம் மேலே படாதது போல அவன் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தான். சொல்லப்போனால் வீரா சம்பவ இடத்திலேயே இறந்திடுவான் என்று அந்த இளைஞன் எதிர்பார்த்தான். ஆனால் அதற்கு நேர்மாறாக இளைஞனின் பலத்த தள்ளுதலால் வீராவின் வேகம் இன்னும் அதிகரித்தது. இவ என்ன வகையான மனுஷன்? உண்மையிலேயே மனுஷன்தானா என்று அந்த இளைஞன் ஆச்சரியப்பட்டார். அதே நேரம் இந்த காட்சி நால்வரையும் உறைந்து போக வைத்தது. ஒருவரை ஒருவர் பார்த்து ஆச்சரியத்தில் வாயை பிளந்தனர். இதுவரை விஷ உள்ளங்கை தாக்குதலிலிருந்து யாரும் உயிர் பிழைத்ததை இவர்கள் கண்டதில்லை. ஆனால் அவர்கள் அனைவரின் எதிர்பார்ப்புக்கு மாறாக
இந்த நேரத்தில் வீரா மிகவும் சௌகரியமாக உணர்ந்தார். மேலும் அவனது உடல் முழுவதும் சூடான நீரோட்டம் பாய்ந்தது. அகோரனின் நெருப்பால் அவனது உடலை தூய்மைப்படுத்திய பிறகு வீராவின் உடல் வலிமை கணிசமாக அதிகரித்திருந்தது. எனவே சுவாதிஷ்டானம் அல்லது மணிப்பூரா சக்கரத்தின் ஒரு போர் வீரன் அவனை தாக்கினார். சூடான நீரோட்டம் பாயாது. அநாகத சக்கரத்தின் வீரனால் தாக்கப்படும் போது மட்டுமே தனது உடலில் ஒரு சூடான நீரோட்டம் பாயும் என்று வீரா உணர்ந்து கொண்டார். அவன் எதிர்பார்த்தது போலவே அந்த இளைஞன் விஷ உள்ளங்கையை பயன்படுத்தி தாக்கியதும் அவனது உடலில் சூடான நீரோட்டம் பாய்ந்தது. மேலும் அவனது உடல் வலிமை 10 மந்திர மருந்துகளை உட்கொண்டது போல அதிகரித்தது. அந்த இளைஞனின் உள்ளங்கையில் உள்ள விஷத்தை பொறுத்தவரை அது வீராவுக்கு தீங்கு விளைவிக்கவில்லை. ஏனெனில் அவனது உடல் ஒரு மரண ஆயுதத்தைப் போல வலிமையானது. இயற்கையாகவே எந்த நச்சுக்களும் அவனுக்கு தீங்கு விளைவிக்க முடியாது. அதே நேரம் சூடான நீரோட்டத்தை அனுபவித்த வீரா, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் என்று தன் உடலில் அதிகரித்த வலிமையை உணர்ந்து தனக்குள் சொல்லிக் கொண்டார். மேலும் அநாகத சக்கரத்தோட ஒரு வீரனுடைய தாக்குதலே எனக்கு இவ்வளவு பலத்தை தருதுனா 4 பேரையும் என்ன அடிக்க விட்டா என் உடல் எவ்வளவு வலிமையா மாறும். பேசாம இங்கேயே நின்னு அவங்க அடிக்க அனுமதிச்சிடலாமா என்று தனக்குள் யோசித்தவன் தனக்கு முன்னால் இருந்த மைல்கல்லை பார்த்தான். விதிகளின்படி அது மணிப்பூரா சக்கர வீரருக்கு அமைக்கப்பட்ட கல். வீரா இந்த மைல்கல்லை கடந்தால்தான் அவன் இந்த தேர்வில் தேர்ச்சி பெறுவான். அதனால் இல்ல, இன்னும் ஏதாவது எதிர்பாராத விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி தேர்வை முடிக்கிறது நல்லது என்று நினைத்த வீரா நிற்கும் யோசனையை நிராகரித்து விட்டு நேராக அந்த மைல்கல்லை நோக்கி ஓடினான். அவர்கள் 4 தங்கள் முழு பலத்துடன் வீராவை துரத்தினாலும் அவன் கல்லை கடப்பதை அவர்களால் பார்க்க மட்டுமே முடிந்தது. யாராலும் அவனை தடுக்க முடியவில்லை. வீரா மைல்கல்லை கடந்ததும் அவனது அடையாள அட்டையில் இருந்த பச்சை நிற குறியீடு மெதுவாக சிவப்பு நிறமாக மாறியது. அதை உணர்ந்த வீராவும் நிறம் மாறிய அட்டையை எடுத்து மெதுவாக திரும்பி தனக்கு பின்னால் இருந்த 4 நோக்கி அசைத்து காண்பித்தார். அவனது முகத்தில் ஒரு பெரிய நக்கல் புன்னகை இருந்தது. அவனது அந்த வெற்றி புன்னகையை கண்டு 4 கோபம் அடைந்தனர். இந்த முதன்மை தேர்வு தொடங்குவதற்கு முன்பு மணிப்பூரா சக்கரத்தை எழுப்பிய வீராவை கொல்லும் பணியை ஒருவன் அவர்களிடம் கொடுத்திருந்தான். இவர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவராக இருந்ததால் இவர்களுமே இந்த பணியை லேசாக எடுத்துக்கொண்டனர். மணிப்பூரா சக்கரத்தை எழுப்பிய எவரையும் தோற்கடிப்பது தங்களுக்கு மிகவும் சுலபம் என்றே அவர்களும் நம்பினர். ஆனால் இப்படி வீராவை கொல்ல முயலும் போது அவன் தப்பித்து விடுவான் என்று அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. மேலும் வெற்றி பெற்ற பிறகு மிக தைரியமாக வீரா அவர்களை ஏளனம் செய்தது மட்டுமல்லாமல் வெளிப்படையாக அவர்களை தூண்டியும் விட்டார். வீராவின் இந்த செயல் அவர்களின் கோபத்தீயில் எண்ணெயை ஊற்றியது. அவர்களில் ஒருவன் வீராவை பார்த்து முறைத்தபடி தனது நண்பர்களிடம், நண்பர்களே, இவனை இங்கேயே கொன்னுடுவோம் என்றான். இதை கேட்ட அவர்களில் வலிமையானவன், அவன் தேர்வுல தேர்ச்சி பெற்றுட்டான், இப்ப கண்காணிப்பாளர்கள் வந்துருவாங்க, அவங்க முன்னாடி இவனை கொல்ல முடியுமா என்று கேட்டான். அவனது முகத்தில் தயக்கம் வெளிப்படையாக பிரதிபலித்தது. கொல்ல சொன்ன இளைஞன் இவனின் பின்வாங்கலால் கோபம் அடைந்தான். மித்தூன் என்ன நடந்தாலும் சமாளிச்சுக்கலாம் சொல்லிருக்கான். எப்படி இருந்தாலும் இவன் அரச தலைநகரை சேர்ந்தவனும் இல்ல, உயர்குடி குடும்பத்தை சேர்ந்தவனும் இல்ல. நாம இவனை கொன்னாலும் இவன் சார்பா யார் பழிவாங்க வரப்போறா என்று கேட்டான். இதை கேட்ட மற்ற மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டனர். இப்போது அவர்களின் பயம் பெரும் அளவில் குறையத் தொடங்கியது. அடுத்த சில நிமிடங்களில் அவர்கள் அனைவரும் எந்த தயக்கமும் இல்லாமல் வீராவை தாக்க நகர்ந்தனர். அவர்களின் முகபாவங்களை பார்த்தால்
அவர்கள் கோபத்தில் வீராவை துண்டு துண்டாக கிழிக்க தயாராக இருப்பது போல தோன்றியது. மறுபுறம் அவர்களின் எதிர்வினையை கண்ட வீரா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். உண்மையில் அவனுக்கு வேண்டியதும் இதுவே. இதற்காகவே வேண்டுமென்றே அவர்கள் நால்வரையும் கோபப்படுத்தி இருந்தான். இந்த நேரத்தில் அவன் தனது சக்தியை விரைவாக மேம்படுத்த 2 வழிகள் மட்டுமே இருந்தன. முதல் வழி, புனித வெள்ளை நெருப்பின் உதவியுடன் ஒரு புதிய பாம்பு செதிலை எழுப்புவது. ஆனால் வீராவிடம் போதுமான மரண ஆயுதங்கள் இல்லை. இரண்டாவது வழி, அவனை விட சக்தி வாய்ந்தவர்கள் அவனை அடிக்க வேண்டும். இந்த வழியில் அடிபடுவதன் மூலம் அவனது உடலில் சூடான நீரோட்டங்கள் பாயும். மேலும் அவனது உடல் அசுத்தங்களை அகற்றி இன்னும் சக்தி வாய்ந்ததாக மாறும். இப்போது இந்த கும்பலின் ஒவ்வொரு உறுப்பினரும் அநாகத சக்கரத்தின் வலிமையான போர் வீரனாக இருந்தனர். எனவே வீராவை பொறுத்தவரை அவர்களின் தாக்குதல்கள் நடுத்தர அளவிலானவை. இது அவனது உடலை மேலும் மேம்படுத்துவதற்கு மிகவும் பொருத்தமானது. ஆனால் இதுவே அநாகத சக்கரத்தின் உச்சத்தில் இருக்கும் அர்த்த மகாவீரனும் அல்லது விசுத்த சக்கரத்தை எழுப்பிய ருத்ர மகாவீரனும் வீராவை தாக்கினார். தாக்குதலின் சக்தி இன்னும் அதிகமாக இருக்கும். இந்த அதிகப்படியான அழுத்தம் வீராவிற்கு மரணத்தை தரலாம். எனவே இந்த 4 இளைஞர்களும் தான் வீராவின் உடலை வலுப்படுத்த ஏற்றவர்கள். இதனாலேயே வீரா அட்டையை அசைத்து அவர்களை தூண்டிவிட்டார். இப்போது தன்னை நோக்கி ஓடி வரும் 4வரை பார்த்து சிரித்த வீரா திரும்பி சிறப்பு பயிற்சி சாலையின் ஆழத்தை நோக்கி ஓடத் தொடங்கினார். இதற்கு முக்கிய காரணமே இந்த மக்களால் அடிபடுவதை தவிர தன்னால் அந்த சாலையில் எவ்வளவு அழுத்தத்தை தாங்க முடியும் என்பதையும் வீரா சோதிக்க விரும்பினார். தன்னை தாக்க வரும் இளைஞர்களிடமிருந்து வீரா தப்பிப்பானா? அந்த விசித்திர சாலையை வீராவால் கடக்க முடியுமா? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். வீரா தூண்டிவிட்டது. 4 பேரும் வீராவை அடிக்க அவனை நோக்கி ஓடி வந்தனர். அவர்களை பார்த்து நக்கலாக சிரித்த வீரா திரும்பி அடுத்த சாலையில் ஓடத் தொடங்கினார். அவர்களிடம் அடிபடுவதை தவிர அந்த சாலையில் தன்னால் எவ்வளவு அழுத்தத்தை தாங்க முடியும் என்பதையும் வீரா சோதிக்க நினைத்தார். 20 மைல்கள் வரை 1000 எடைக்கல் அழுத்தத்தை தாங்கிக் கொண்டுதான் வீரா ஓடினான். இப்பொழுது மேலும் முன்னேறியதும் அழுத்தம் 2 மடங்காக அதிகரித்து 2000 எடையாக மாறியிருந்தது. இந்த அதிகப்படியான அழுத்தத்தினால் ஏதோ ஒரு பெரிய சக்தி தனது உடலை தரையை நோக்கி இழுப்பது போல வீரா உணர்ந்தார். அவனது உடல் மட்டும் வலுவாக இல்லாவிட்டார் இந்த பயங்கரமான எடையின் கீழ் வீரா நசுங்கி இறந்திருப்பார். அதே நேரத்தில் அவனை பின்தொடர்ந்த 4 இளைஞர்களின் வேகம் கூட இந்த அதிகரித்த அழுத்தத்தினால் குறைந்து போனது. வீரா மிகவும் மெதுவான வேகத்தில் நகர்ந்து கொண்டிருந்தார். 4 இளைஞர்களும் அதே வேகத்தில் அவனை பின்தொடர்ந்தனர். அனைவருமே நேரத்தின் வேகமும் குறைந்தது போல உணர்ந்தனர். மெல்ல முன்னேறிக் கொண்டிருந்த வீரா இதுவரை தனது உடல் வலிமையை மட்டுமே பயன்படுத்தி இருந்தார். அவன் எழுப்பிய 2 பாம்பு செதில்களின் சக்தியையும் பயன்படுத்தவில்லை. ஒருவேளை அவன் விரும்பினார் அதன் சக்தியை கொண்டு அங்கிருந்து வேகமாக ஓடியிருக்க முடியும். அந்த உறுதி அவனிடம் இருந்தது. ஆனாலும் தன்னை பிடிக்க அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க விரும்பினான். அப்போதுதான் அவன் உடல் மேலும் வலிமை அடையும். இதனாலேயே அவன் சாதாரண வேகத்தை பயன்படுத்தினான். அதே நேரம் அதிக முயற்சிக்கு பிறகு 4 பேரும் வீராவை அடைந்தனர். அவர்களில் முதன்மையானவர் கோபத்தில், அடே, எங்களையே முட்டாளாக்குறியா? நான் உன்னை இங்கேயே கொல்றேன் என்று கத்தினான். அத்துடன் தனது முழு பலத்தையும் பயன்படுத்தி தொடர்ச்சியாக 8 முறை வீராவை தாக்கினான். ஒரே நேரத்தில் அத்தனை தாக்குதல்களை கொடுத்ததில் அந்த இளைஞனுக்கு மூச்சிறைக்க ஆரம்பித்தது. அவன் அநாகத சக்கரத்தை எழுப்பி இருந்தான். அவன் தனது முழு சக்தியையும் இந்த தாக்குதலில் பயன்படுத்தி இருந்தான். இதனால் அந்த பாதையிலிருந்த 2000 எடைக்கல் அழுத்தம் அவனை பாதிக்கத் தொடங்கியது. அதே நேரம் அந்த இளைஞனின் தாக்குதல்கள் வீராவின் உடலில் மீண்டும் ஒரு சூடான நீரோட்டத்தை உற்பத்தி செய்தது. வீரா சூடான நீரோட்டத்தை உறிஞ்சும் நேரத்தில் மற்றவர்களும் அவனை நெருங்கினர். பனிக்கட்டி முஷ்டி, கூர்மையான முழங்கை அடி, உள்ளங்கையை துண்டாக்க,
என்று கத்திய மூவரும் ஒன்றாக இணைந்து தங்களது மிகவும் சக்தி வாய்ந்த நுட்பங்களை பயன்படுத்தி வீராவை தாக்கினர். தாக்குதல் அவனது முதுகை தாக்கும் போதெல்லாம் தாக்குதலின் சக்தி அவனை முன்னோக்கி தள்ளியது. அத்துடன் வீராவின் உடலிலிருந்து வியர்வையுடன் சேர்ந்து அடர் சிவப்பு மற்றும் வெளிர் வெள்ளை திரவம் வெளியேறத் தொடங்கியது. இதனால் அவனது தோலின் மேல் இரண்டும் கலந்து லேசான ரத்தம் போல தெரிந்தது. மறுபுறம் அவனை தாக்கிய இளைஞர்கள் இப்போது கவலைப்படத் தொடங்கினர். வீராவின் உடல் அசாதாரணமாக வலிமையானது என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டனர். அதனால்தான் தாங்கள் தங்களது முழு சக்தியை பயன்படுத்தியும் அவனுக்கு சிறிதளவு கூட காயமில்லை என்று மிகவும் கோபம் அடைந்தனர். உண்மையில் இந்த வலிமை அவர்களின் கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது. அச்சச்சோ, போச்சு, நான் என் முழு சக்தியையும் பயன்படுத்திட்டேன் என்ற மற்றொருவன் இப்போது மூச்சு திணறினான். அவன் மிகவும் பலவீனமாக உணர்ந்ததால் அவனால் தனது கைகளை கூட தூக்க முடியவில்லை. அதே நேரத்தில் சாலையின் அழுத்தத்தின் எடை அந்த இளைஞனின் உடலை அழுத்த அவன் தரையில் விழுந்து தலையை ஆட்டினான். ஐயோ, முடியலையே. ஓடுனதாலையும் இந்த பயங்கரமான அழுத்தத்தினாலையும் நான் ரொம்பவே சோர்வா இருக்கேன். இவனை அடிக்கிறது, கொல்றது, இதையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்ப நிக்க கூட எனக்கு வலிமை இல்லை என்றார். 2000 எடை அழுத்தம் பொதுவாக அநாகத சக்கரத்தின் வீரர்களுக்காகவே வடிவமைக்கப்பட்டது. சாதாரண சூழ்நிலைகளில் இந்த மக்கள் அவ்வளவு சீக்கிரம் சோர்வடைய மாட்டார்கள். ஆனால் இவர்கள் அந்த கனமான அழுத்தத்தை தாங்கிக் கொண்டே வீராவை தாக்கினர். அதனாலேயே அவர்களின் வலிமை விரைவாக குறைந்து இத்தனை சீக்கிரம் சோர்வடைந்து போனார்கள். அவர்கள் கைவிட்டு பின்வாங்க தயாராக இருந்தபோது இளைஞர்களில் ஒருவன் திடீரென்று உற்சாகமாக, ஏய், அங்க பாரு, அவனுக்கு ரத்தம் வருது என்று கத்தினான். வீராவின் உடலிலிருந்து வெளியேறிய சிவப்பு திரவத்தை கண்டே அந்த இளைஞன் அதை ரத்தம் என்று கருதி மகிழ்ச்சியில் குதித்தான். அதை பார்த்த மற்றொருவனும், நான் கூட நம்ம தாக்குதல் இவனுக்கு வலிக்கலையோன்னு நினைச்சேன். ஆனா பாருங்க, நாம அவனை காயப்படுத்திட்டோம். சரி வாங்க, அவனை சீக்கிரமா முடிச்சிருவோம் என்றான். வீராவின் ரத்தத்தை பார்த்து நால்வரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். அவர்கள் மித்தூனை ஏமாற்ற விரும்பவில்லை. அதனால் மீண்டும் வீராவை தாக்க தங்களை தாங்களே ஊக்குவித்துக் கொண்டனர். அதே நேரம் வீரா அவர்கள் அனைவரும் சோர்வினால் தன்னை அடிப்பதை நிறுத்தியதைக் கண்டு மிகவும் ஏமாற்றம் அடைந்தான். அவர்கள் அவ்வளவு எளிதில் விட்டுக் கொடுத்து நிறுத்துவதை அவன் விரும்பவில்லை. உண்மையில் இதில் நஷ்டம் அவனுக்குத்தானே. ஆனால் இப்போது தன் உடலிலிருந்து வெளியேறும் அசுத்தங்களை ரத்தம் என்று தவறாக நினைத்து அவர்கள் மீண்டும் அவனை அடிக்கத் தொடங்கியதும் வீரா மிகவும் மகிழ்ச்சியாக மாறினான். ஆனால் அவன் முகத்தில் மகிழ்ச்சியின் எந்த வெளிப்பாட்டையும் காட்டவில்லை. மாறாக முற்றிலும் சோர்வடைந்து விட்டதாக நடித்தான். அவர்களின் அடிகளை தாங்கிக் கொண்டு தடுமாறுவது போல் கூட நடித்தான். அப்போது அங்கிருந்து தொலைவில் ஒரு வெள்ளை முடிக்கொண்ட மரியாதைக்குரிய முதியவர் ஒருவர் இந்த முழு காட்சியையும் பார்த்துக் கொண்டிருந்தார். இது அவர்கள் யாருக்கும் தெரியாது. அந்த முதியவர் ஆதிசக்தி ஆசிரமத்தின் தலைமை தேர்வு அதிகாரி. அவருக்கு அருகில் நீல நிற உடையணிந்த ஒரு அழகிய பெண் நின்றாள். அவளுக்கு சுமார் 18 வயது இருக்கும். இருவரும் தங்கள் முன் வைக்கப்பட்டிருந்த ஒரு கண்ணாடியை பார்த்துக் கொண்டிருந்தனர். அது ஒரு மாயக் கண்ணாடி. இதன் மூலம் தலைமை அதிகாரி வழியில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் பார்க்க முடியும். இந்த நேரத்தில் வீரா துரத்தப்பட்டு அடிக்கப்படும் காட்சியும் அந்த மாயக் கண்ணாடியில் தெளிவாக தெரிந்தது. இதை பார்த்த பின் அந்த பெண்ணாலும் தலைமை அதிகாரியாலும் வேறு எந்த காட்சியிலும் கவனம் செலுத்த முடியவில்லை. இந்த காட்சியினால் அவர்களின் முகங்களில் ஆச்சரியம் தெரிந்தது. இந்த பையன் மணிப்பூரா சக்கரத்தை மட்டுமே எழுப்பியிருக்கான். ஆனாலும் அவன் 4 அநாகத சக்கரத்து வீரர்களை எதிர்கொள்றான். இந்த முறை நம்ம தேர்வுல நமக்கு ஒரு சுவாரஸ்யமான சீடர் கிடைச்சிருக்கிற மாதிரி தெரியுதே என்று அந்த பெண் புன்னகையுடன் சொன்னார். அந்த பெண்ணின் வார்த்தையை கேட்டதும் தலைமை தேர்வு அதிகாரி சற்று சங்கடப்பட்டார். அவளுக்கு அந்த பையனின் மேல் ஆர்வம் வந்துவிட்டது என்பதை புரிந்து கொண்டார். அதனால் அவர் சிறிது நேரம் யோசித்துவிட்டு, சிவாங்க, துணைத் தலைவர் சிவாங்கி, நீங்க இதை செய்ய முடியாது.
ஆதிசக்தி ஆசிரமத்தோட மத்த 32 குழுக்களுடைய தலைவர்களும் இப்படி உங்களைப் போலவே சீடர்களை தாங்களாவே தேர்ந்தெடுக்க தொடங்கினா அப்புறம் ஒரு பெரிய குழப்பமே வந்துடும் என்றார். துணைத் தலைவர் சிவாங்கி சிரித்துக்கொண்டே தலைமை அதிகாரியை பார்த்தாள். சரி, அப்படின்னா எல்லா தலைவர்களுமே தங்களுக்கான சீடர்களை தேர்ந்தெடுக்கட்டும், எனக்கு அதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றாள். ஆனா விதிகள் படி இந்த சீடர்கள் அவங்களோட தேர்வு முடிவு பட்டியலின்படிதான் தேர்ந்தெடுக்கப்படணும். கடந்த முறையும் நீங்க ஒரு திறமையான சீடரை தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்க. இதுலேயே மற்ற தலைவர்கள் அதிருப்தியா இருக்காங்க. இந்த முறையும் நீங்க யாரையாவது தேர்ந்தெடுத்தா அப்புறம் என்று தலைமை அதிகாரி நிறுத்தி சற்று சங்கடத்துடன் தலையை ஆட்டினார். இதை கேட்ட சிவாங்கியும் எரிச்சல் அடைந்தாள். இப்ப என்ன, அவங்க அதிருப்தியா இருந்தா இருந்துகிட்டோம். சரி, அப்படியே அவங்களுக்கு இது பெரிய பிரச்சனையா இருந்தா அவங்க வந்து என்கிட்ட பேசட்டும். அவங்க அப்படி என்கிட்ட வந்து என்னதான் சொல்றாங்கன்னு நானும் பாக்குறேன். பொற்கதிர் குழு ஏற்கனவே ஆதிசக்தி ஆசிரமத்தில் இருக்கிற 33 குழுக்கள்ல அடிமட்டத்துல இருக்கு. ஒருவேளை நான் சில தந்திரங்களை பயன்படுத்தலனா என்னோட குழுவோட இப்போதைய சூழ்நிலையை நான் எப்படி மாத்த முடியும் என்று கேட்ட சிவாங்கி பெருமூச்சு விட்டு சிறிது நேரம் யோசித்தாள். அப்போது அவளுக்கு ஒரு யோசனை தோன்ற, சரி, எனக்கு ஒரு யோசனை இருக்கு. நான் போய் இவனை காப்பாற்ற முயற்சி பண்றேன். அப்புறமா முக்கிய தேர்வுல முதல் மதிப்பெண் பெற முடியாதபடி அவனுடைய பலத்தை மறைக்க சொல்றேன். அப்ப மத்த தலைவர்களுக்கு இதுல எந்த ஆட்சேபனையும் இருக்காது, இல்லையா? இந்த வழியில நான் என் குழுவுல ஒரு வலுவான சீடரை சேர்த்துக்கலாம் தானே என்று கேட்டாள். தலைமை அதிகாரி கண்களை விரித்து வியப்புடன் சிவாங்கியை பார்த்தார். சிவாங்கி இப்படி ஒரு திட்டத்தை உருவாக்குவாள் என்று தலைமை அதிகாரி எதிர்பார்க்கவில்லை. அதிலும் அந்த யோசனை அவருக்கு சரியாக தெரியவில்லை. ஆதிசக்தி ஆசிரமத்தில் உள் மற்றும் வெளிப்புற சீடர்களுக்கு போர்க்கலையில் பயிற்சி அளிக்க என 33 குழுக்கள் உள்ளன. அனைத்து சீடர்களும் கடினமாக உழைக்கவும் ஊக்குவிக்கப்படவும் ஆதிசக்தி ஆசிரமத்தில் பல கடுமையான விதிகள் இருந்தன. அதில் மிக முக்கியமான விதியே 33 குழுக்களுக்கு இடையே நியாயமான போட்டி இருக்க வேண்டும் என்பதாகும். இந்த நியாயமான போட்டி சீடர்களை மட்டுமல்ல, அவர்களின் தலைவர்களையும் பாதிக்கிறது. ஒவ்வொரு தலைவருக்கும் அவரவர் குறிப்பிட்ட பணி, பாணி மற்றும் குறிக்கோள்கள் இருக்கும். ஒவ்வொரு குழுவும் சிறந்த சீடர்களை உருவாக்க விரும்புகிறது. எனவே அவர்கள் தங்கள் குழுவில் திறமையான சீடர்களை சேர்க்க இயல்பாகவே போராடுகிறார்கள். ஒருவன் 2 தேர்வுகளிலும் தேர்ச்சி பெற்று சிறந்த திறமையையும் வலிமையையும் வெளிப்படுத்தினார். ஒவ்வொரு குழு தலைவரும் அந்த இளைஞனை தனது சீடராக தேர்ந்தெடுக்க முயற்சிப்பர். ஆனால் துணைத் தலைவர் சிவாங்கி பொற்கதிர் குழுவிற்கு நன்மை பயக்கும் வகையில் விதிகளை மீறினார். மற்ற குழு தலைவர்கள் மிகவும் வருத்தப்படுவார்கள். ஆனால் சிவாங்கியின் அந்தஸ்து மற்றும் உயர்ந்த நற்பெயர் காரணமாக யாராலும் அவளுக்கு எதிராக எதுவும் செய்ய முடியவில்லை. தலைமை தேர்வு அதிகாரி கூட இந்த முதன்மை தேர்வை சுமூகமாக நடத்துவதற்கு மட்டுமே பொறுப்பேற்றுள்ளார். எனவே அவர் இதற்காக சிவாங்கியை எதிர்த்து அவளை பகைத்துக் கொள்ள விரும்பவில்லை. அவரால் சரி எது, தவறு எது என்று சிவாங்கிக்கு ஆலோசனை மட்டுமே வழங்க முடியும். ஒருவேளை சிவாங்கி அவரது பேச்சை கேட்கவில்லை என்றால் அவரால் எதுவும் செய்ய முடியாது. தலைமை தேர்வு அதிகாரியை பொறுத்தவரை அடிவாங்கிய இளைஞர் இவ்வளவு அடிவாங்கிய பிறகும் காயமடையவில்லை என்றால் அதற்கு காரணம் அந்த இளைஞன் ஏதோ ஒரு தனித்துவமான உடல் வலிமை நுட்பத்தை பயிற்சி செய்திருக்க வேண்டும் என்று நினைத்தார். அதைத் தவிர அவருக்கு வேறு எந்த காரணமும் புரியவில்லை. மேலும் இத்தகைய திறமையைக் கண்டு அவர் ஆச்சரியப்பட்டார். ஆனால் அதே நேரத்தில் ஆதிசக்தி ஆசிரமத்தில் ஏற்கனவே பல திறமையான சீடர்கள் இருந்தனர். பேரரசின் அந்த பயங்கரமான மேதைகளுடன் ஒப்பிடும்போது இந்த இளைஞன் ஒன்றுமே இல்லை. அது மட்டுமின்றி இந்த இளைஞன் இப்போது இந்த முதன்மை தேர்வில் வேண்டுமானால் எளிதில் தேர்ச்சி பெற்றிருக்கலாம். ஆனால் அடுத்த தேர்வு அவ்வளவு எளிதாக இருக்காது. அதிலும் அவன் தேர்ச்சி பெறுவானா இல்லையா என்பதை யாராலும் உறுதியாக சொல்ல முடியாதே. ஆனால் இதற்கு மேல் சிவாங்கியிடம் பேசவோ விளக்கவோ எதுவும் இல்லாததால் அவர் எதுவும் பேசவில்லை. அதே நேரம் போட்டிப் பாதையில் வீராவை துரத்திய 4 பேரும் சோர்வடைந்து தரையில் விழுந்து மூச்சு வாங்கிக் கொண்டிருந்தனர். அவர்கள் மிகவும் சோர்வாக இருந்ததால் அவர்களால் ஒரு அடி கூட முன்னேற முடியவில்லை. முதன்மை தேர்வில் சேர்ந்துள்ள ஒரு நபரை கொல்ல வேண்டும். இது அவர்களை பொறுத்தவரை மிக மிக சாதாரண வேலை.
ஆனால் இப்போது இவர்களே மிகவும் சோர்வாக இருந்ததால் அந்த நபரை கொல்லவும் முடியவில்லை. இவர்களாலும் தேர்வில் தேர்ச்சி பெற முடியவில்லை. வீரா இன்னும் தனது இலக்கிலிருந்து 5 அல்லது 6 மைல் தொலைவில் இருந்தார். அங்கு சென்று விட்டார். அவனால் தேர்வில் தேர்ச்சி பெற முடியும். ஆனால் தற்போதைய நிலையில் சில மைல்கள் ஓடுவது என்ன, நிற்பது கூட மிகவும் கடினமாக இருந்தது. இருந்தும் வீரா கைவிட எண்ணவில்லை. உண்மை என்னவென்றால் அவனுக்கு மீண்டும் இதுபோன்ற வாய்ப்பு கிடைக்காது. எனவே தனது கைகளை பின்னால் நகர்த்தி தன் முதுகை நேராக்கினார். ஆழமான மூச்சு இழுத்து விட்டார். மெல்ல சக்தியை மீட்டு புத்துணர்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் உணர்ந்தார். அந்த நால்வரும் அடித்தது அவனது உடலுக்கு பெரிதும் பயனளித்தது. அவனது உள் உறுப்புகள் புத்துணர்ச்சி அடைந்திருந்தது. அதே நேரம் தனது உடல் எவ்வளவு சிறப்பாக மாறிவிட்டது என்பதை பார்த்து வீராவே சற்று சிலிர்த்துப் போனார். பின் தன் பின்னால் திரும்பி அந்த இளைஞர்களிடம் வந்த வீரா தன்னை இன்னும் கொல்லும் நோக்கத்துடன் பார்த்துக் கொண்டிருந்த இளைஞனின் அருகில் அமர்ந்தார். ஆமா, நீங்க மிதுன பத்தி பேசுறத நான் கேட்டேன். நீங்க கலைமான் குடும்பத்தை சேர்ந்த மிதுன பத்தி தானே பேசுனீங்க என்று கேட்டான். வீராவின் வார்த்தைகளை கேட்ட அந்த இளைஞன் ஏளனமாக சிரித்தபடி, உனக்கு மிதுன பத்தி தெரியுமா? அப்ப அமைதியா மண்டி போட்டு உன் மரணத்தை எதிர்பார்த்து காத்திரு. அவன் கலைமான் குடும்பத்தோட இளைய வாரிசு. நீ அவனை தூண்டி விட்டா அவன் உன்னை உயிரோட விட்டு வைப்பான்னு நினைச்சியா? நீ இந்த ஆதிசக்தி ஆசிரமத்தோட சீடனாவே மாறினாலும் அவன் கிட்ட மோதிட்டா உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது என்றார். மிதுன் வீராவை என்ன செய்வார்? சிவாங்கி நினைப்பது போல வீராவை தன் குழுவில் சேர்த்துக் கொள்ள முடியுமா? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.